Sound வருதா சார்? சார் சவுண்ட் வருதா சார்? Yes, I can hear you all. Vetri, we cannot hear. It's a silent. Hello, Paddy. Are we waiting for someone, or is it only I can't hear anything? I can just see a screen moving around with some video. Yeah, ma'am. Oh, now I can see your. Yeah. Okay, we just played some video, so just waiting for more people to join. So we got around 35, 36 people now joined so far. I think we can start. I think Ashwat, the video was not audible. That's why they are asking that. Yeah, I understood. Again, technical glitches. Sorry about that. I think he tried to share. He had admin access, but still we couldn't hear. That's what I was telling on the phone. Sorry about that. Anyway, I hope we can start. Prince sir, start பண்ணலாமா? நீங்க மியூட்ல இருக்கீங்க. Yes, welcome to good evening to all. Sound off. Sir, we are able to hear, sir. Yes, I can hear. Okay. Yes, welcome to all to join in this program. அனைவரும் வருக என வரவேற்கின்றோம். அஷப், நீங்க சார் வருவதற்கு, காலிம் சாரோ சிஜி தாமஸ் வருவதற்கு ஒரு சில நிமிடங்கள் தாமதமாவதால் நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். எமிரேட்ஸ் தமிழ் என்டர்பிரினர்ஸ் நெட்வொர்க் ETEN சார்பாக ஸோ ரொம்ப நாளாக டெலிபரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது எஃபெக்டிவாக ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ the hot topic is startup these days because a lot of startups coming up, and so we need to give some guidance and what are all the benefits available. So we have been working on some days இதில் எப்படி கரெக்டான உள்ளவங்கள, யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள, சரியான தகவலை மக்களுக்கு எடுத்து கொண்டு போகிற அந்த மாதிரி ஒரு டீமை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு அதை போல்
Mr. Kalimuthu sir, Srimati Siji Thomas, then Mr. Santosh Iswaran, I hope he already joined, and then Mr. Parvez Alam. It's a good team actually. So ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஏரியால expertise with good intention to serve the Tamil and global fraternity. So the whole idea of this program is, Chennai, in terms of ease of doing business, Chennai is one of the best places, best ne sollalam, because of the cultural ecosystem, things like that. So அதுக்கான there are a lot of things happening. அதுல ஒண்ணு இந்த startup Tamilnadu அப்படிங்கிற விஷயம். So அதோட மெட்டீரியலை we shared in WhatsApp group before. So இப்போ அதை பத்தி டீட்டெயில்டா இவங்க எல்லாம் பேச போறாங்க. ஸோ எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம். அண்ட் முதல் செக்மெண்டா இளவரசன் தலைமை தாங்கிறதுக்காக ஈட்டன் சார்பாக அவரை வரவேற்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் ஈட்டன் பத்தியும் இங்க எந்த மாதிரி செயல்பாடு இருக்கு, எந்த மாதிரி ஃபியூச்சர் ஆம்பிஷன் எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசுவார். பிரின்ஸ் சார், ஓவர் டு யூ. தேங்க்யூ. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இந்த மாலை நிலையிலே உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எமிரேட்ஸ் தமிழ் என்டர்பிரனர் நெட்வொர்க்கின் நோக்கங்களை ஒவ்வொரு மீட்டிங்கிலும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நோக்கம் என்பது உலக அளவில் உள்ள தமிழ் முனைவோர்கள், தமிழ் புரிவோர்களை ஒன்றிணைத்து நம்மோடு உள்ள தொழிலை பங்கிட்டுக் கொள்வது, அங்கு இருக்கின்ற இன்ஃபர்மேஷனை பங்கிட்டுக் கொள்வதன் மூலம் தமிழ் மக்கள் நேரடியாக தமிழ் தொழில் புரிவோரோடும் சரி, தமிழ் ப்ரொஃபஷனலாக இருப்பவரோடும் சரி தொடர்பு கொண்டு அவர்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு பாலமாக இருக்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் இது நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இது கடந்த 3 ஆண்டுகளாக நாம் நடைபெற்றாலும் இதில் பல 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 தமிழர்கள் பயனடைந்தும் இருக்கிறார்கள், பயனடைவதற்காக முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எங்களால் இயன்ற வரையில் நம் தமிழ் தொழில் புரிவர்களுக்கும் தமிழை சார்ந்தவர்களுக்கும் இதனால் பலன் கிட்ட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இதை ஆரம்பித்திருக்கின்றோம். இதில் முதலாவதாக நாம் எடுத்தது என்னவென்றால், தொழிலை பங்கிட்டுக் கொள்வது தமிழர்கள் ரீதியாக. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 120-130 நாடுகளில் தமிழர்களுடைய கால்பதிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் வெளிநாட்டு பிரஜையாக, வெளிநாடு வாழ் தமிழர்களாக ஆனாலும் கூட தமிழ் என்கின்ற ஒரு உணர்வோடு நம்மளோடு அந்த நாட்டில் உள்ள தொழிலை பங்கிட்டுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நான் பல நாடுகள் பயணம் செய்கின்ற பொழுது அறிந்த ஒன்று. அதனை நம் தமிழ் மக்களுக்கு பயன்பட செய்ய வேண்டும் என்பதோடு தான் நோக்கத்தோடு ஆரம்பிக்கின்றதுதான் எமிரேட்ஸ் தமிழ் என்டர்பிரனர் நெட்வொர்க். இதன் மூலம் நாங்கள் பல இடங்களிலே கிடைக்கின்ற எங்களுக்கு அனுப்புகின்ற குறுஞ்செய்திகளை, இருக்கின்ற வாய்ப்புகளை பங்கிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் தாய் வீடான தமிழ்நாட்டில் நாம் வெளிநாடு வாழ் மக்கள், வெளிநாடு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் தொழில் ரீதியாக நாம் இணைந்து தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு வேண்டிய வாய்ப்புகள் என்னென்ன எங்களுக்கு கிடைக்கின்றதோ அதையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். பல அன்பர்கள் அதை பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது நேரடியாக தொழில் புரிவர்களுக்கு சாருகின்ற ஒரு பயனுள்ளதாக இருக்கின்றது. அடுத்த கட்டமாக அரசாங்கம் மூலமாக இருக்கின்ற குறிப்பேடுகள், ஆணைகள், வாய்ப்புகள் நம் தொழில் புரிவர் தமிழ் தொழில் புரிவர்களுக்கும் அண்ட் தமிழ் மக்கள், வெளிநாடு வாழ் தமிழ் மக்களுக்கும் என்னென்ன வாய்ப்புகள் அரசாங்கம் வழியாக கிடைக்கிறது என்பதையும் நாங்கள் செய்திக்கூறுகளாக அறிவித்து அதை பயன்பெற செய்யுமாறு செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு எங்களோடு சேர்ந்து பல நண்பர்கள், என்னோட பட்டய கணக்காளர்கள் அண்ட் தொழிலதிபர்கள், தொழில் புரிபவர்கள், அவர்களால் இயன்ற இன்ஃபர்மேஷனை நம்மளோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
தொழில் செய்வதற்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் வாய்ப்புகளையும் நாங்கள் தெரியப்படுத்துவதுதான் ஈட்டனுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தொழிலை நீங்கள் தான் செய்யப்பட வேண்டும், நேரடியாக தொடர்பு படுத்திக் கொள்வதுதான். ஏனென்றால் இன்று நாங்கள் இதை ஆரம்பிப்பதற்கு முன்பு நாங்கள் எங்கள் மனதில் எங்கள் நண்பர்களோடு இந்த குழுவோடு இணைந்த ஒரு கருத்து என்னவென்றால், அறிமுகப்படுத்துவதற்கே தமிழர்களை தமிழர்களோடு அறிமுகப்படுத்துவதற்கே நாம் சில தொகைகளை செலவிட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும். தமிழர்கள் தமிழரோடு சேருகின்ற பொழுது அந்த குறிப்பாக அந்த இன்டர்மீடியேட் அறிமுகப்படுத்துவதற்கு, தொழில் செய்வதற்கு புரோக்கரேஜ் என்பது அவர்களுடைய தொழிலாக இருக்கும். அதை அறிமுகப்படுத்துவதற்கே நாம் ஒரு காஸ்ட் இன்வால்வ்மெண்ட்டை தடை செய்ய குறைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாக பல துறைகளை சேர்ந்தவர்கள், பல துறைகளில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பயனடைந்திருப்பதை கேட்கும் பொழுது என்னுடைய குழுக்கு அது ஒரு பெரிய பெருமையாக இருக்கிறது என்பதை உங்கள் முன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, வருகின்ற காலங்களிலும் இதை மேன்மேலும் ஏற்படுத்தி அதில் இருக்கின்ற வாய்ப்புகளை கொண்டு வந்து உங்களுக்கு செலுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நமது தமிழ்நாடு அரசாங்கமும் நம் வெளிநாடு வாழ் மக்களுக்கு பல வாய்ப்புகளை தருவதற்கு தயாராக இருக்கின்றது. அதில் குறிப்பாக உள்ளதுதான் இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு என்பது. இந்த ஸ்டார்ட் அப் என்பது பல மாநிலங்கள், இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் கடந்த 5 ஆண்டு 6 ஆண்டு 7 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பித்து அதன் வழியாக அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் லேட்டாக ஆரம்பித்தாலும் அதை லேட்டஸ்டாக ஆக்க வேண்டும் என்ற முனைப்போடு நமது அருண்ராய் அவர்களுடைய தலைமையில், திரு சிஜி தாமஸ் அவர்களுடைய முன்னிலையிலும், அவர்கள் சார்பாக இங்கு வந்திருக்கின்ற இப்பொழுது இந்த எக்ஸ்போ 2020 மற்றும் இந்த ஜிடெக்ஸில் பங்கு பெறுவதற்கு அவர்கள் வாயிலாக அனுப்பியிருக்கின்ற திரு சந்தோஷ் ஈஸ்வரன் மற்றும் அந்த வாய்ப்பினை உலகமெங்கும் எடுத்து செல்லுகின்ற ஒரு தகுதி படைத்த ஒரு நிறுவனமாக இருக்கின்ற கிரசன்ட் இன்னோவேஷன்ஸ் அண்ட் இன்குபேஷன் கவுன்சில்ஸ் தமிழ்நாடு, என்னுடைய அனுபவத்தில் அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது ஒரு நல்ல ஒரு நிறுவனம். ஏனென்றால் அவர்களுக்கு உலக அளவிலே தொடர்புகள் இருப்பதை நான் தனிப்பட்ட முறையிலும் சரி, இங்கு வாழ்கின்ற தமிழ் மக்களும் சரி அறிவார்கள் என்பதை உங்கள் முன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதில் இருந்து அதனுடைய சிஇஓவாக இருக்கின்ற பர்வேஷலாம் வந்து அதனுடைய கருத்துக்களை நம்மளோடு பங்கிட்டுக் கொள்வது போது நிச்சயமாக அது நம் தமிழ் என்டர்பிரனரும் தமிழ் தொழில் முனைவர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது தொழில் செய்பவர்கள், தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்போடு ஒரு கருத்தோடு இருக்கின்றவர்களுக்கும் இது ஒரு உறுதுணையாக இருக்கும், ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதில் குறிப்பாக இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு வாயிலாக இங்கு வாழுகின்ற நமது தமிழ் மக்கள், தொழில் செய்பவர்கள், தொழில் புரிபவர்கள், தொழிலை செய்ய முற்படுபவர்களுக்கு எப்படி என்னென்ன ஏரியாக்களில் எந்தெந்த ஏரியாக்களில் நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அதை நாம் எப்படி தொடங்கலாம், இதன் மூலம் நமக்கு என்ன பயன்கள் கிட்டும், இதன் மூலம் அரசாங்கத்தின் வழியாக நமக்கு எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் கிட்டும், தொடங்குவதற்கு என்ன வாய்ப்புகள், தொடங்கிய பின் அரசாங்கத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்க போகின்ற ஒரு என்ன சொல்வது என்றால் கிடைக்க போகின்ற ஒரு பயன்கள் என்ன, எப்படி நம் அரசாங்கம் நம் தமிழ் மக்களை தொழில்துறையில் ஈடுபடுத்தி தமிழகத்தையும் நமது தமிழ் மக்களையும் நமது சந்ததிகளையும் வழிப்படுத்தி செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இந்த ஸ்டார்ட் அப் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதை பற்றி நான் பேசுவதை விட அதில் ஊறி அதன் வாயிலாக நிறைய ஒரு பயிற்சி பெற்று அனுபவம் பெற்ற 2 நபர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு அவர்கள் வாயிலாக நாம் அது சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் கேட்டு அறிவோம். இறுதியில் இந்த அவர்கள் பேசி முடித்தவுடன் இறுதியில் நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள், நமக்கு தேவையான வழிகாட்டுதலை அவர்கள் வழியாக பெற்றுக்கொள்வோம் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த குழுவின் அமைப்பினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கின்ற பட்சத்தில்
குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று தமிழ் மக்களாகிய நீங்கள் அனைவரும் பயன்பெறும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றி இளவரசன் சார், அழகா சொன்னீங்க. இப்போ அடுத்து சார் காளிமுத்து சார் வந்துட்டாங்களா? சார் இளவரசன் சார். இல்ல சார் வரல இன்னும். யூ கேன் கோ டைரக்ட்லி. சந்தோஷ் பேச சொல்லுங்க. ஓகே, சந்தோஷ் சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. ஸோ சந்தோஷ் ஈஸ்வரன், Partnership and New Initiatives, Startup Tamilnadu. He is going to address together. Hello. Hello. Sir, we can hear you. Yeah. We can hear. But background la noise irukku nenikiren. Yes sir. I'm in Zytex Expo itself. Expo got just now over. Okay. Say, you want to share something or? Yeah, I'm sharing my screen. Let me know. Okay. Yeah, good. Okay. Sir, therida sir? Varudhu, therida. Okay. Konjam presentation click பண்ணிக்கங்க. Yeah. Okay. So, நான் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்ற ஈவென்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து பேசுறேன். ஸோ நான் வந்து பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் நியூ இனிஷியேட்டிவ்ஸ்ன்ற அந்த டொமைன் வந்து பார்த்துக்கிறேன். என்ன மாதிரி வந்து 12 மெம்பர் டீம் இருக்காங்க, ஹெடட் பை சிகி தாமஸ் மேம், அவர் மிஷன் டைரக்டர் சிகி தாமஸ் மேம். ஷி வில் ஜாயின் அஸ் ஷார்ட்லி. அண்ட் அவர் chairperson Mr. Arun Roy sir, principal secretary MSME, Department of MSME, will is not able to join us today, but he was more eager to know about the proceedings of this event later. So ஸ்டார்ட்அப் தமிழ்நாடுன்றது வந்து இந்த மந்த் ஆஃப் ஜான்வரி பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ண ஆர்கனைசேஷன். பட் பிஃபோர் தட் இட் செல்ஃப் 3 மெம்பர்ஸ் டீம் வந்து பாலிசி ரிசர்ச்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டேட்ஸ் மற்ற கண்ட்ரிஸ் போயிட்டு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஃபார்ம் பண்ண இதுதான் அது. பாலிசி லான்ச் பண்ணி ஆர்கனைசேஷனா பிப்ரவரியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டீம் ஹையர் பண்ணி 12 மெம்பர்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ இது வந்து எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் கீழே வர ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது வந்து ஸ்டார்ட் அப் டிஎனை பத்தின ஒரு ஸ்மால் இது. ஸ்டார்ட் அப் டிஎன் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒன்று இருக்கும், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டார்ட் அப் இந்தியான்றது நேஷனல் லெவல்ல ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் கொண்டு வரதுக்கு. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்றது ஸ்டேட் லெவல் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். ஒரு ஸ்டேட்டுக்கும் யூனிக் அட்வான்டேஜஸ் இருக்கும், யூனிக் சோஷியோ எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி அதை கொண்டு போகலான்றதுக்கு தான் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்றது ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து நாங்க என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் வந்து க்ரோ ஆகணும்னா there are multiple stakeholders who need to be improved, கெப்பாசிட்டி பில்ட் பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு நமக்கு. ஸோ அதுல வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது, ஸ்டார்ட் அப்க்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கான தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் அப்புக்கான மென்டார்ஸை உருவாக்குறது. இப்போ ஆல்ரெடி இங்க நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு 10 years 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்திருக்கீங்க. சார் வந்து ஆடிட்டிங் பேக்ரவுண்ட்ல இருந்திருக்கீங்க. ஒரு ஃபினான்ஸ் ஒரு கம்பெனி எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இதை மாதிரி மென்டார்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் க்ரோ ஆகணும்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டுல மொத்தம் 8000 ரிஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப் இருக்காங்க. கவர்மெண்டால ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டா கஷ்டம். அதுக்காக இன்குபேட்டர்ஸ்னு ஒரு மாடல், ஒரு விஷயம், அதை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். பரவேஷ் சார் இஸ் ஆல்சோ ஆன்லைன். சார் இருக்கீங்களா சார்? சோ பரவேஷ் சார் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பர்ட். இருக்காங்க சார். நீங்க ஒரே ஸ்லைட்ல தான் இருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் வரேன் சார். எஸ் சார். ஓகே. மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8000 ரிஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்டால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து 2569 இருக்காங்க. ஸோ இல்ல ஐடியேஷன் ஸ்டேஜஸ்ல 2800 ஸ்டார்ட் அப்ஸ் அவங்க என்ன பண்ணலான்றதை இன்னும் ஐடியேஷன் ஸ்டேஜ்ல, வேலிடேஷன் ஸ்டேஜஸ்ல வந்து 2000. ஆமா, ஏர்லி ட்ராக்ஷன், அதாவது கொஞ்சமா பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல இவங்களும். அப்புறம் வந்து பிசினஸ்லாம் எல்லாமே செட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பயங்கரமா எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ற ஸ்டேஜ்ல 900 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் இன்குபேஷன் சொன்னேன். ஸோ நாங்க வந்து என்ன பண்றோம்னா, இன்குபேஷன்ன்றது என்னன்னா காலேஜ் அகாடமியா பிளஸ் அதர் பிரைவேட் ஏஜென்சிஸ் நடத்தக்கூடிய ஒரு
செட்டப் வேர் ஏர்லி ஸ்டேஜ் இல்ல இருக்க ஆண்டர்பிரினர்ஸ்க்கான தேவையான ஃபண்டிங் சப்போர்ட்ல இருந்து, அவங்களுக்கு தேவையான மென்டர்ஷிப் சப்போர்ட்ல இருந்து, அவங்களுக்கு தேவையான மார்க்கெட் அவுட்ரீச்ல இருந்து எல்லாமே, அவங்க ஐடியேஷனை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுல இருந்து எல்லாமே பண்றது இன்குபேட்டர்ஸ். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் சொன்ன மாதிரி ஸ்டார்டட் இன் ஜான்வரி. பட் கர்நாடகா, கேரளா அந்த ஸ்டேட்ல எல்லாம் 2-3 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாலும் நம்பர் ஆஃப் இன்குபேட்டர்ஸ் இந்தியா லெவல்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதுலயும் ஆக்டிவ் இன்குபேட்டர்ஸ் 41. இது பூம்ராங்னு ஒரு நியூஸ் பேப்பர், இந்த மாதிரி ஆண்டர்பிரினர் அந்த இதுல வந்து நோட் பண்ணப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். இது வந்து 41 ஆக்டிவ் இன்குபேட்டர்ஸ் நம்ம தான். ஸ்டேட் சப்போர்ட்டட் இன்குபேட்டர்ஸும் நம்ம தான் அதிகம். ஸோ தமிழ்நாடு ஈகோ சிஸ்டம்ன்றது எப்போதும் போல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம அதுவா தான் தான் இயங்கிட்டு இருக்கு. பட் ஆனா அதை இன்னும் ஃபாஸ்ட் படுத்துறது தான் ஸ்டார்ட் அப் டீனுடைய வேலையா இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்னு சொல்றோம், நிறைய பிசினஸ் இருக்கு. நான் வந்து இப்போ வந்து நீங்க ஸ்டார்ட் அப்னு பாத்தீங்கன்னா 8000 நம்பர் இருக்குன்னு நான் சொல்லுறேன். பட் ஆனா வந்து தமிழ்நாட்டுல எம்எஸ்எம்இன்னு பாத்தீங்கன்னா 4 லட்சம் அதுக்கு மேலேயும் இருக்காங்க. எம்எஸ்எம்இ 4 லட்சம் 20 லட்சம் செக்டார் ஸ்பெசிபிக்கா எனக்கு என்ன டேட்டான்னு கரெக்டா தெரியல, அவ்வளவு மெம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. பட் நான் 8000ன்னு ஒரு கம்மியான நம்பர் சொல்றேன். ஸோ அதுக்கு என்னன்னா, ஸ்டார்ட் அப்க்கும் எஸ்எம்இக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம அந்த டாபிக்கு போகும்போது எஸ்எம்இக்கு தேவைப்படுற சப்போர்ட் எல்லாமே வேற மாதிரி இருக்கும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். சிகி தாமஸ் மேம் வந்து ஷீஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எம்எஸ்எம்இ. ஷீஸ் ஹெட்டிங் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் ஸ்டார்ட் அப் டிஎன். அதுல ஸ்டார்ட் அப் டிஎன்றது ஒரு இது, அதை தாண்டி எம்டிப், அதுக்கப்புறமா ஐசிடிஐசி இத மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் மேம் கீழே வருது. ஸோ எம்டிப்ன்றது வந்து எம்எஸ்எம்இ எஸ்எம்இஸ்க்காக அவங்களுக்கு தேவையான சப்போர்ட், ஐசிடிஐசி இதெல்லாமே அந்த சப்போர்ட்டுக்கான ஒரு ஆர்கனைசேஷன். ஸ்டார்ட் அப் டின்றது ஸ்டார்ட் அப். அப்போ நம்மளுக்கு முதல்ல என்ன டிஃபரன்ஸ் தெரியணும்னா, ஸ்டார்ட் அப்க்கும் எஸ்எம்இக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது தெரியும். இப்போ வந்து எஸ்எம்இஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரெடிஷ்னலா ஒரே டைப்பான பிசினஸ் மாடல் ஆர் இப்போ ஒரு ஒரு ட்ரேட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எஸ்எம்இ பிசினஸ். ஆர் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இனோவேஷன் இல்லாம எல்லாரும் பண்ற அதே ப்ராசஸ் அதே பிசினஸ் மாடல் ஃபாலோ பண்ணா அதெல்லாமே எஸ்எம்இஸ். ஸோ அதை வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்க கவர்மெண்டா எப்படி கிளாசிஃபை பண்றாங்க, டெக்னிக்கலா எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்றது தான். இப்போ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இனோவேட் பண்றது எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப்ன்ற கேட்டகரியில வரும். அதே தாண்டி டெக்னாலஜி இன் த சென்ஸ் இனோவேஷன் இருக்கணும். அதுல வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் விச் இஸ் வே ஓல்டர்னா அதை வந்து ஸ்டார்ட் அப்பா கன்சிடர் பண்ண மாட்டாது. ஆனா அதுக்கு தேவையான ஃபண்டிங் மெத்தடாலஜிஸ்லாம் எப்படி இருக்கும்னா, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து மோஸ்டா வந்து இன்வெஸ்டர்ஸ் பிசி ஃபார்ம்ஸ் அவங்க தான் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேங்க்ஸ் இன்வெஸ்டிங் ஆன் ஸ்டார்ட் அப்ஸ் இஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு எம்எஸ்எம்இஸ். இதெல்லாமே கொலாட்ரல் டிபெண்டன்ட். இப்போ வந்து ஒரு எம்எஸ்எம்இக்கு எல்லாமே ஃபண்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா பேங்க் என்பிஎஃப்சிஸ் அண்ட் அதர் ஏஜென்சிஸ் பண்ணுவாங்க. லோ ரிஸ்க். அதுல ஃபண்டிங் பண்றதுன்றது ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன், அதாவது எவ்வளவு வரவு இருக்கு, எவ்வளவு செலவு இருக்கு, என்ன பிசினஸ் மாடல் என்ன இதுன்றது இருந்தா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா ஸ்டார்ட் அப்ஸ்ல உங்களுக்கு எதுவுமே வேணாம், ஐடியா நல்லா இருந்து உங்க டீமுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான திறமைகள் இருந்தாலே அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால ரைஸ் பண்ண முடியும். வெறும் ஐடியா வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ண ஆர்கனைசேஷன்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க. பட் ஆனா அது வந்து நிறைய பண்ண முடியாது, பட் அதுவும் பண்ணுவாங்க. பட் இதுதான் வந்து டிஃபரன்ஸ். அதுக்குமா இதுல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹையா இருக்கும், ஆனா ஸ்டார்ட் அப்க்கு எப்போதுமே ஹையா இருக்காது. ஸ்கேலிங் ஸ்டேஜஸ்ல தான் உங்களுக்கு ஹை அமௌண்ட் தேவைப்படும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் மாடல் வந்து கன்வென்ஷனல் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் இனோவேட்டிவ்னு சொல்றேன். என்ன டிஃபரன்ஸ்னா, ஓலா எடுத்துக்கோங்க. ஓலால வந்து கார் இல்லாத ஒரு ஆள் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பிசினஸ் மாடல் என்ன, they don't have car, they don't have drivers, they don't have own network or something. They are just matching the demand of the consumer with the people who drive car and who has car. So அதுல வந்து ஒரு தேர்ட் பிசினஸ் மாடல், டிமாண்ட் சப்ளை பண்ற ஒரு பிசினஸ் மாடல் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதே கன்வென்ஷனல் ரிப்பீட்டேட்டிவ் மாடல்னா கார் வாங்கி நான் வந்து கேப் ரன் பண்றது. ஸோ இதுதான் பிசினஸ் மாடல் வைஸ். இனோவேஷன்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப்க்கு எஸ்எம்இக்கும் டெக்னாலஜி மட்டும் தான் இனோவேஷனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிசினஸ் மாடல் இனோவேஷன்ஸும் நிறைய இருக்கு. அது வந்து எப்படி பண்றாங்கன்றது தான் வந்து ஸ்டார்ட் அப் உடைய இது. நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கிரெட்னு இப்போ ஒரு ஆப் இருக்கு. அது என்னன்னா கிரெடிட் கார்டோடைய பில் கட்டுற ஆப், அவ்வளவுதான். இதுல வந்து பெரிய இனோவேஷன் கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது. பட் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பர்சனோட கிரெடிட் ஹிஸ்டரியை எடுத்து அவங்களோட கிரெடிட் பேட்டர்னை எடுத்து அவங்க என்ன பொருள் வாங்க முடியும் அதுக்கு ரிலேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அதுக்கு ரிலேட்டடான பொருளை அவங்களுக்கு புஷ் பண்ணி, இப்போ ஒருத்தவன் நிறைய செலவு பண்றான்னா அவனுக்கு வந்து ஹை காஸ்ட்லி வாட்சஸ், ஹை காஸ்ட்லி ஃபோன்ஸ், அதை பத்தி ஆட் போட்டு அதை வந்து மார்க்கெட் பிளேஸ் அது வாங்குறதுக்கு கூப்பன் இப்படி கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து
அவங்க போனும் விற்கல, அவங்க கிரெடிட் கார்டு பில் பே பண்றது அவங்க மெயினான விஷயமும் கிடையாது. அவங்க பண்றது அந்த டேட்டாவை எடுத்து எப்படி வந்து வேற ஒரு பிசினஸ் மாடல், தே ஆர் செல்லிங் த ஆட்ஸ். இதுதான் வந்து விஷயம். ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. எஸ்எம்இஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் வில் பி லிட்டில் டிஃபரெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுன்ற ஒரு ஈகோசிஸ்டம் வந்து மேனுஃபேக்சரிங்ல நம்ம அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் சொல்லுவோம். தமிழ்நாடு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பல சீஃப் மினிஸ்டர்ஸ் பண்ண மாஸ்டர் ஸ்ட்ரோக்னாலதான் நமக்கு வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியலைசேஷன் மேனுஃபேக்சரிங்ல செகண்ட்ல இருக்கு. இதே மாதிரி we hope startup Tamilnadu will play an important role on next generation of business. இப்போ எஸ்எம்இஸ்ன்றது வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் பிசினஸ் தான் நாங்க கிளாஸிஃபை பண்ணுவோம், தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். ஸோ ஸ்டார்ட் அப்ன்றது தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான பிசினஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகக்கூடிய டைரக்ஷன் இருக்கும் போது அதுக்கான விஷயங்கள் பண்றதுக்கான ஒரு ஏஜென்சி தான் ஸ்டார்ட் அப் டீம். இதை வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி இன்னும் டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 100 crores இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். எவ்ரி startup is an MSME, but not every MSME is a startup. இதுவும் one of the information which I thought of saying. அதே மாதிரி 10 years இருக்கணும், பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கணும், இல்லாட்டி LLP-யா இருக்கணும். Proprietorship is not accepted as partnership, not accepted as a startup at this moment at least. Why? Because investors வந்து உங்க மணில இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களை பிரைவேட் லிமிடெடா இருந்தா இல்லாட்டி ஒரு பார்ட்னர்ஷிப் before 1 year or 2 years it is only private limited is accepted startup by Startup India. அதே மாதிரி வேற ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து ஸ்பிளிட் ஆகி ஆர்கனைஸ் பண்ணா அது ஸ்டார்ட் அப்னு ஒத்துக்கப்படாது. ஸோ இதெல்லாமே வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் வைஸ், அதை தான் இங்க கொஞ்சம் டீடைல்டா போட்டிருக்கோம். கவர்மெண்டோட நார்ம்ஸ் என்ன நம்பர்ல வருது, எந்த ஆக்ட்ஸ்ல வருது, இதெல்லாமே டீடைல்டா போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் அப்ன்ற சர்டிபிகேஷன் எப்படி வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ப்ரொவைட் பண்றது இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் தட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அவங்க தான் வந்து இஸ் ப்ரொவைடிங் அஸ் த சர்டிபிகேஷன். அதுக்கான டீடைல் ப்ராசஸ் என்னன்னா, அவங்க வெப்சைட்ல போய் ஹேவ் டு ரெஜிஸ்டர் இட், அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் போதாது, அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும். அதை தான் நம்ம இங்க சொன்னோம். நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப் வந்து 8,000 இருக்காங்க, ரெகக்னைஸ் ஸ்டார்ட் அப் 2,500. அது என்ன பேசிஸ்ல ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த பர்டிகுலர் இதுதான் அவங்க இனோவேட்டிவா பண்றாங்களா, அவங்க வந்து எஸ்எம்இயா ஸ்டார்ட் அப்பா அவங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. அது நீங்க ரிஜெக்ட் ஆனா யூ கேன் ரீ அப்ளை, யூ கேன் நெகோஷியேட் ஆன் தட். ஏன் அப்படி பண்ணலன்னு, பட் தே ஹேவ் தர் ஓன் ரீசன்ஸ் ஃபார் ரிஜெக்டிங் இட். ஸோ இதுதான் என்டிட்டி ஒர்க்கிங் ஆன் இனோவேஷன் டெவலப்மெண்ட். Santosh, just to make it a little more interactive, why we should get this certification as a startup? எதனால நமக்கு வந்து இந்த certification process is very important? அதனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? சோ அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ் சார், எக்ஸாக்ட்லி சார். இப்போ ஸ்டார்ட் அப்புக்கு தேவையான சப்போர்ட் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ப்ரொவைட் பண்ணுது, ஸ்டார்ட் அப் இந்தியாவும் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கான என்னென்ன விஷயம் ப்ரொவைட் பண்றோன்றது தான் நாங்க வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல சொல்ல போறோம் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ட் அப்புக்குன்றதுக்கு வந்து ஒரு பேங்க் லோன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இட் வில் பி த இன்வெஸ்டர்னு சொன்னேன். இப்போ இன்வெஸ்டர் கிட்ட ஐடியா வச்சுட்டு போனீங்கன்னா கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா ஐடியாவை மட்டும் வச்சுட்டு போனீங்கன்னா கொடுக்குற இன்வெஸ்டர்ஸும் கம்மியா தான் இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதர் கண்ட்ரீஸ்ல தெர் ஆர் மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் ஆன் ஐடியா ஸ்டேஜ் இட் செல்ஃப். அதனாலதான் கவர்மெண்டோட ரோலா வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் தட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ஐடியா, பேஸ்ட் ஆன் த ஃபவுண்டர்ஸ், பேஸ்ட் ஆன் தர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா அந்த ஐடியாவோட ஒர்க்கபிலிட்டி எப்படி இருக்கு எல்லாமே பார்த்து கொடுக்குற ஒரு விஷயங்கள் தான். ஸோ இந்த ஃபண்டிங் சப்போர்ட்டை தாண்டி வேற என்னென்ன சப்போர்ட் கொடுக்குறோம், ஒரு ரிஜிஸ்டர்டு ஸ்டார்ட் அப், ரெகக்னைஸ்டு ஸ்டார்ட் அப்ன்றதுக்கான விஷயங்கள் நம்ம பார்ப்போம் சார். இப்போ கண்டிப்பா நம்ம பார்ப்போம். அதை பத்தி தான் இந்த நம்ம இன்னைக்கு பேச போற மெயினான விஷயங்களே இருக்க போகுது. இப்போ ஸ்டார்ட் அப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் அப்க்கு நம்ம ஸ்டார்ட் அப் என்னோட மெயின் கோல் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்க்கான தேவையான ரிசோர்ஸை ரெடி பண்றது, ஸ்கில் மேன் பவர் ரெடி பண்றது, ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் மைண்ட் செட்டை ஸ்கூல் லெவல்ல இருந்து விதைக்கிறது. அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் லெவல்ல ஆண்டர்பிரினர்ஷிப் சிலபஸாவோ இல்லாட்டி ஒரு ஆக்டிவிட்டியாவோ அதுக்கான பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸையோ நாங்க வந்து குளோபல் லெவல் பார்ட்னர்ஷிப்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். வேர்ல்டு பேங்க், UNDP அந்த லெவல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணி கொண்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான அடிக்குவேட் ரிசோர்ஸ்னா ஒரு ஸ்டார்ட் அப்க்கு தேவை என்னன்னா மெயினா ஃபண்டிங். அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ மேன் பவர், as a hardware, electricity, எல்லாமே அதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். Global accessibility. One of the example is right now I am in Jitex event in Dubai. Right now I'm sitting in Dubai World Trade Center. So we bought around 5 startups, very less in numbers compared to others, but we making some baby steps right now.
ஸோ அது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஊக்குவிக்கிறது தான் ஸ்டார்ட் அப் என்னோட மெயின் மோட்டோ. ஒரு 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 ஸ்டார்ட் அப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுதுன்றதுக்கான சார்ட் தான் இது. பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார்ட் அப் வந்து சிஸ்கோவோட பார்ட்னர் பண்ணதுனால 6 மாசத்துல 1 கோடி ரூபாயிலிருந்து 100 கோடி ரூபாய் கம்பெனியா மாறினாங்க. அதனால அது வேறு கார்பரேட் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் சொல்லுவோம். இதுதான் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் எம்எஸ்எம்இக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸ்டார்ட் அப் கேன் ஸ்கேல் வித்தின் அ மந்த் ப்ரொவைடட் த கிவன் ரிசோர்சஸ் இஸ் அவைலபிள். அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி வந்து அந்த பவுண்டரிஸை பிரேக் பண்றது தான் ஸ்டார்ட் அப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பார்ட்னர்ஷிப், சிம்பிளிஃபைங் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க், தட் இஸ் த மெயின் அஜெண்டா ஆஃப் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு. எங்கெங்க கேப்ஸ் இருக்கு, அந்த என்னென்ன ஃப்ரேம்வொர்க்ஸ், என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம்னு பார்ப்போம். பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் சப்போர்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹவ் given a exception up to 20 lakhs வந்து EMD கிடையாது. அம்மா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்ன்ற மாதிரி. இஃப் யூ ஆர் a recognized or registered startup, you have that option also available for you. R&D support and including IP வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம். IT இன்டர்நேஷனல் நேஷனல் பேட்டர்ன்ஸ்க்கு இது நம்ம இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் சப்போர்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ சிப்காட்ல எல்லாம் வந்து இஸ் ட்ரைங் டு பிரிங் இன் மேக்கர் லேப்னு ஒன்று சொல்லுவோம். மேக்கர் லேப்ன்றது வந்து ஹைடெக் டெக் டிவைசஸ் வேர் ஸ்டார்ட் அப்ஸ் கேன் டிசைன் த சாஃப்ட்வேர், ப்ராடக்ட்ஸ், ஹார்ட்வேர், இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு பண்றதுக்கு. ஸோ அதுக்கு தேவையான ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரும். இன்குபேஷன் அண்ட் ஆக்சிலரேஷன் சப்போர்ட். இப்போ ஏர்லி ஸ்டேஜ்ன்ற போது அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த கம்பெனில கவர்மெண்ட்ல சேர்றதுக்கு முன்னாடி ஐ ரன் மை பிசினஸ் ஃபார் 3 years. எக்ஸாக்ட்லி நான் காலேஜ் முடிச்சு 1 yearல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பிசினஸ்ன்ற நாலேஜ் கம்மியா இருந்தது. பட் ஐ காட் நேஷனல் ரெகக்னேஷன். ஒய்? பிகாஸ் ஐ வாஸ் சப்போர்ட்டட் வெல் பை த இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஆக்சிலரேட்டர்ஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு. ஸோ ஃபண்டிங் சப்போர்ட்ன்றது இது எல்லாமே இருந்தாலும் அவங்களால பெருசா ஆக முடியாது. ஃபண்டிங் சப்போர்ட் தான். ஸோ அதுக்கான விஷயங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மென்டர்ஷிப் support. I want Emirates entrepreneurs, Tamil entrepreneurship network to play a very important role. I'll be describing about in the upcoming session for mentorship support from Tamil Nadu startups who want to set their base in Dubai. அது உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. மார்க்கெட்டிங்லயும் there'll be some type of support which we require. That is the important agenda of why I want to be part of this meeting, first of all. ஸோ இப்போ இதுதான் நான் சொன்னேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இப்படி எல்லாமே போகும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மாலர் விசிஸ் அண்ட் டெப் ஸ்டேஜஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனிஸ்க்கு போடுறாங்க. ஆனா ஒரு ஐடியேஷன் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்ல வந்து தமிழ்நாடு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈகோசிஸ்டம் இஸ் லிட்டில் நாட் சோ மெச்சூர்ட். அந்த மாதிரி லெவல் போல பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால ஸ்லோலி க்ரோயிங் அப். இந்த இடத்துல தான் வந்து வி ட்ரை டு பிளே த ரோல். இந்த வேல்யூ ஆஃப் டெப்த்ல தான் வந்து வி இன்வெஸ்ட் ஆன் கம்பெனிஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். அது என்ன எப்படி பண்றோன்றது நம்ம வந்து இப்ப பார்ப்போம். ஃபண்டிங் சப்போர்ட் என்னென்ன அவைலபிளா இருக்கு இப்போதைக்கு. இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு 8 months ஸ்பேன் ஃப்ரம் த ரைட் ஃப்ரம் த ஆர்கனைசேஷன் செட்டப்ல நாங்க பண்ண ஒரு ஃபியூ இனிஷியேட்டிவ்ஸ். நாங்க வந்து டான்ஸ்வீட்னு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றோம். இது வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ஹூ ஹேஸ் ப்ராடக்ட் விச் இஸ் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், மினிமம் வயபிள் ப்ராடக்ட். அதாவது அவங்க மார்க்கெட் ரீச் பண்ணிருக்கணும்னு சொல்ல ஒரு ப்ரூஃப், அவங்க ப்ராடக்ட் ஒர்க் ஆகணும், ஒரு சின்ன கான்செப்ட் பண்ணிருந்தாங்கன்னா அது வந்து அந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம். அதாவது வாட் வி டூ இஸ் 10 lakhs per startups. இந்த வருஷம் கோல் வந்து 50 ஸ்டார்ட் அப். இயர் ஆன் இயர் we are going to increase the number of startups. இது அது 3 months once ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சு we used to select startups and mentor them. அவங்களுக்கான எப்படி வந்து பிச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அவங்கள ஃபைனலா பிச் பண்ண வச்சு, பிச்ன்றது எதுவும் இல்லை, நம்ம அவங்களுக்கான பிசினஸ் மாடல் என்ன, அவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, பிசினஸ் மாடல்ல என்னென்ன டைப் ஆஃப் இனோவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் த ஸ்டார்ட் அப் விச் ஐ நோ had a business model where they sold hardware first, next வந்து சாஃப்ட்வேர் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு மென்டர் வந்தாரு சிஸ்கோல இருந்து. அவர் என்ன பண்ணாருன்னா ரெண்டுத்தையும் தூக்கிட்டு ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ஃப்ரீயா கொடுங்கன்ட்டாரு. அப்ப என்னத்தை செல் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வர அந்த ரிப்போர்ட்ஸ்ல இருந்து வர அனாலிட்டிக்ஸை வச்சு எவ்வளவு கரண்ட் கன்சப்ஷன் ரெடியூஸ் பண்றாங்களோ அந்த கரண்ட் கன்சப்ஷனோடைய ரெடியூஸ்ட் இதுல இவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கினாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு பிசினஸ் மாடல் இன்னோவேஷனும் வரும். இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு ஹார்ட்வேர் விற்கிற கம்பெனி, இப்போ நிறைய ஹார்ட்வேர் விற்கிற கம்பெனி இருக்கு. ஆனா ஹார்ட்வேர் விற்காம இந்த மாதிரி ஏஎம்எல் யூஸ் பண்ண அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸை வந்து யூசபிள் இன்சைட்ஸா கொடுக்கலாங்க. இது மாதிரி வர பிசினஸ் மாடல் இன்னோவேஷன்ஸும் வரும். ஸோ what TANSEED is like, a TANSEED is not a funding program. It is a complete scale of program which involves right from
ஐடென்டிஃபைங் ஸ்டார்ட் அப்ஸ், அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம், அவங்கள வந்து எப்படி குளோபலா போயிட்டு இப்போ ஒரு இன்வெஸ்டர் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்த இன்வெஸ்டர்கிட்ட போகணும்னு. ஒரு இன்வெஸ்டர்கிட்ட அவங்க போகணும் அப்படின்னா அந்த இன்வெஸ்டர் என்ன கேள்வி கேட்பாங்க, காசை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன கேள்வி கேட்பாங்க, கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்றதுக்கான ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ப்ரோக்ராம் தான் சார் டான்சிட். ஸோ அதுல வந்து இந்த பூட் கேம்ப் முடிச்சோன்னா ப்ரீ ஃபைனல் பிச் அந்த இதுனா அது எப்படி ஒரு விசிட்ட பிச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஃபைனல் பிச்சும் நடக்கும். ஸோ இதுல நம்மளோட பார்ட்னர் வந்து ஹெட் ஸ்டார்ட் இஸ் என்ஜிஓ run by group of big volunteers from Ola, Microsoft, இதெல்லாம் ஒர்க் பண்ற டாப் பொசிஷன்ல இருக்கவங்க தான் பண்றாங்க. ஸோ they are the real VCs who will be investing on startups. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க இப்போ பண்ண ஸ்டார்ட் அப்ஸ் வந்து these are the இது வரைக்கும் நாங்க 2வது ரவுண்ட் பண்ணிட்டோம். சாரி, ஐ எம் நாட் ஏபிள் டு இன்க்ளூட் த லேட்டஸ்ட் ரவுண்ட் பிகாஸ் அது நேற்று தான் ஈவன் முடிஞ்சு ஃபைனல் பிக்சர்ஸ் வந்தது. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 10 ஸ்டார்ட் அப்ஸ்ல போட்டிருக்கோம். இந்த வாட்டி இது 20 ஸ்டார்ட் அப்ல நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ல இது வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி தே ரைஸ் அவர் ஃபண்டிங். அதுல பாத்தீங்கன்னா if I'm happy to say that around 4 or 5 startup have raised around more than 1 crore or 2 crore either as a business, either as a investment, etc. So இப்போ இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா these are the things which we have mentioned here. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நியூஸ்ல எல்லாமே வந்துட்டு இருக்கு. கன்சிடர் நாங்க 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு ஐடியா இன்னைக்கு வந்து ஒரு 6 மாசத்துல 2 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி தான் ஸ்கேல் ஆஃப் அ பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ளூ நாவ்ன்ற கம்பெனி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல வந்து கேலிபிரேஷன் வந்து ஃபிளைட்டை வச்சு பண்ணுவாங்க. அந்த ஃபிளைட்டை வச்சு பண்றதுனால ஒரு கேலிபிரேஷனுக்கு அந்த ஃபிளைட் வந்து டெல்லியில தான் இருக்கும். டெல்லியில இருந்து சென்னை வரதுக்கு 30 lakhs ஆகுதுன்னா they do it with a drone kind of things and they reduce the cost into 1/30th time. So அவங்க வந்து இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸோட தே ஆர் ஒர்க்கிங் அண்ட் மல்டிபிள் அதர் ஏஜென்சிஸோட ஒர்க் பண்றாங்க. ஸோ கேலக்ஸைன்றது சேட்டலைட் பேஸ் இது வந்து பேடிஎம் மாதிரி ரூரல் ஏரியாக்கான ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் பேமெண்ட் கேட்வே பண்றாங்க. நியோ மோஷன் வந்து இஸ் a startup which work on convertible wheelchair into a scooter. அவங்க நிறைய இடத்துல they are making very good names internationally. ஸோ இத மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட், ஒரு ஏரோநாட்டிக்கல், ஒரு வீல் சேர், அதுக்கப்புறமா வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே ஃபார் ரூரல் வில்லேஜஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஆர் தேர். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் உங்க கம்பெனி. அதுக்கப்புறமா உங்க கம்பெனி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ற ப்ராசஸ் வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கா, அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ இருக்கான்னு பார்த்து மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டி வந்து 700 அப்ளிகேஷன் வந்தது. அதுல இருந்து வந்து 50 அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து 30 அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் லெவல்ல ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி we went into that. ஸோ இதுதான் வந்து அபவுட் திஸ். இதை தவிர வந்து இடிஐ ஸ்டார்ட் அப் டிஎன் மாதிரி இடிஎன் இருக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட். இட் இஸ் மோர் ஆஃப் அன் training institute, but they also provide a good amount of funding in terms of innovation voucher. 2 lakhs rupees வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. ஐடியா ஸ்டேஜே இருந்தா போதும், உங்களுக்கு பெருசா இது வேணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களோட ஐடியா, அதுல இனோவேஷன் இருக்கா, டெக்னாலஜி இனோவேஷன் இருந்தா they will give this. அது வந்து டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்ல 80% ஆஃப் த அமௌண்ட் கவர் பண்ணுவாங்க, up to 2 lakhs. ஸோ அதே மாதிரி இனோவேஷன் வவுச்சர் பின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இது என்னன்னா இப்போ வவுச்சர் ஏ வாங்கிட்டு நீங்க வவுச்சர் ஏ பி வாங்கலாம். உங்க ப்ராடக்ட் டெவலப் ஆயிடுச்சு, ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்ற போது அடுத்தது வந்து வவுச்சர் பி ப்ரோக்ராம் போவாங்க. வவுச்சர் பி இஸ் ஃபார் மார்க்கெட்டிங், மார்க்கெட் வேலிடேஷன், மார்க்கெட் ரிசர்ச் ஆர் சர்டிபிகேஷன். இது மாதிரி அது டோட்டல் ப்ராஜெக்ட் கேஷ்ல 50% கொடுப்பாங்க, up to 5 lakhs. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்ன்ற லிங்க்கும் இங்க இருக்கு. ஸோ யூ கேன் கோ அண்ட் ரிஜிஸ்டர் இயர் அண்ட் இது வந்து மந்த்லி பேசிஸ்ல வந்து உங்களுக்கு ஆன் நம்பர் பேசிஸ். இப்போ 50 பேர் பண்ணியிருக்காங்கன்னா 10 வீக்லி ஒன்ஸ், அது மாதிரி வீக்லி 2 weeks ஒன்ஸ் அப்படி வந்து ப்ரோக்ராம் வச்சுட்டு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. தே ஹேவ் அ செப்பரேட் திங். ஸோ ஃபண்டிங் சப்போர்ட் இதை மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் மூலியமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஸ்டார்ட் அப் டிஎன்ல ரிஜிஸ்டர் பண்ணா, ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் கேட்டீங்க. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்டார்ட் அப் தமிழ்நாடோட பெனிஃபிட்ஸ். ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபண்டிங் ஆப்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு. நம்ம அதை பத்தி பேசணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய செஷன்ஸ் பண்ணா, நம்ம ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, அதை பத்தி நம்ம இன்னும் டீடைல்டா பேச முடியும்ன்றதுனால மார்க்கெட் ஆக்சஸ் சப்போர்ட். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்னா அவங்களுக்கான மார்க்கெட்டை வந்து ரீச் பண்றதுக்கான ஹெல்ப் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க S2Gன்னு ஒரு ஈவென்ட் பண்றோம், ஸ்டார்ட் அப் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்னு. ஸோ என்னன்னா வி ஐடென்டிஃபை ஸ்டார்ட் அப்ஸ் who can work on with a particular government department. We did for 2 departments already. One is disability department, another is agriculture, horticulture, fishery department. We got 18 startups supported and they will get a work order right from 50,000 to 5 lakhs per startup
in multiple government departments. So this is going to be one of the biggest initiative we have taken. And இதனால ரெண்டு விஷயம் சக்சீட் ஆகுதுங்க. ஒன்னு வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து இனோவேஷன்ஸ் வருது. தட் இஸ் வாட் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் கோயிங் டு ப்ரொவைட் இன் ரிட்டர்ன் டு கவர்மெண்ட். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்கான இயர்லி மொமெண்டம், இயர்லி இனிஷியல்ஸ் கிடைக்கிறது வந்து இதுல இருந்து கிடைக்குது. ஸோ இதே மாதிரி இது வந்து எப்படின்னா, ஸ்டார்ட் அப்போட ப்ராடக்ட்டை கவர்மெண்ட்டுக்கு டெமோ பண்ணுவோம், கவர்மெண்ட் அதுல இருந்து இன்னோவேட்டிவா எடுத்துக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி we will put it in the portal, we will ask startup to find a solution ப்ரொவைட் பண்ணாங்கன்னா we will provide prize money and option to work with the government department. ரீசெண்டா கோயம்புத்தூர் முனிசிபல் கார்பரேஷனுக்கு வந்து இந்த வேக்சினேஷன் ரிலேட்டடா அதுக்கான கியூ மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ஒன்று தேவைப்பட்டது. ஸோ அதுக்கான ஒரு ஈவெண்ட் பண்ணோம். இதுல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் அப் தான் இப்போ சென்னையில GCC வேக்சின்ற போர்ட்டல they have only developed for that particular initiative. So that is what this event is all about. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்ன மாதிரி மார்க்கெட் ஆக்சஸ் கொடுக்குறோம்னா 10 SaaS பேஸ்ட் ஸ்டார்ட் அப். தமிழ்நாடு வந்து இப்போ 2 விதமான ஸ்டார்ட் அப்க்கு பேர் போனது. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொன்றுத்துக்கு. தமிழ்நாடு இஸ் நோன் ஃபார் SaaS, தட் இஸ் சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் தான் வந்து தமிழ்நாடு வந்து நோன் ஃபார் இட்ஸ் மார்க்கெட். அதுக்கு அடுத்தது வந்து டீப் டெக், அதாவது ரொம்ப ரிசர்ச் பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ் வர்றதுக்கான இது இருக்கிறதுனால தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் வெளியில தெரியல. பட் வி ஹாவ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்னோவேட்டிவ், மோஸ்ட் R&D பேஸ்ட் ஸ்டார்ட் அப். இப்போ துப்ளின்ல வி டுக் அரவுண்ட் 8 companies. அதுல நிறைய கம்பெனிஸ் தே ஹவ் ரைஸ் த ஃபண்டிங் ஒர்த் ஆஃப் $5 lakhs டாலர்ஸ் கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. வித்தின் a day, a span of 3 days. We took 8 startups in 2019. So right now I am sitting in Zytex event only. So we bought 5 startups through Crescent Incubation Center. Sir will be Parvesh sir will be speaking more in detail about that. சார் வந்து ஒரு இன்குபேஷனோட வேலை என்ன, நான் வந்து இந்த சப்போர்ட் சிஸ்டம், கவர்மெண்ட் சப்போர்ட் சிஸ்டம் பத்தி சொன்னேன். சார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் என்ன, கார்பரேட்ஸ் எப்படி இன்குபேட்டர்ஸ் மூலமா ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட் பண்றாங்க, இதை பத்தி எல்லாம் பர்வேஷ் சார் வந்து டீட்டெயிலா பேசுவாரு. இது வந்து ஒரு மார்க்கெட் ஆக்சஸ், இன்டர்நேஷனல் டெலிகேஷன், கவர்மெண்ட் மார்க்கெட் ஆக்சஸ். அதுக்கு அடுத்தது வந்து கார்பரேட் மார்க்கெட் ஆக்சஸ். நான் வந்து என்னோட மேஜர் ரோல் கார்பரேட் மார்க்கெட் ஆக்சஸ், கவர்மெண்ட் மார்க்கெட் ஆக்சஸ் தான். இப்போ கார்பரேட் மார்க்கெட் ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா இன்டெலோட சேர்ந்து we are working with more than 500 corporates to procure from startups directly. ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் கிடைக்கிறது தான் கஷ்டம். அந்த ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சுன்னா போதும். அதுக்கான ஒரு விஷயம் தான், அதாவது ஸ்டார்ட் அப், MSME, அதுக்கப்புறமா பிக் மேனுஃபேக்சரர்ஸ், இவங்க எல்லாருக்கும் இன்டெலும் ஸ்டார்ட் அப்பும் சேர்ந்து ஒரு சொல்யூஷனை ப்ரெசென்ட் பண்ணி அந்த சொல்யூஷனை கொண்டு போவாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்பால தனியா போயிட்டு பிளிப்கார்ட், டிஆர்ஜிஓ, இது ஹாத்வே ஆர் ஏர்டெல் இவங்க எல்லாம் போய் பிச் பண்ணாங்கன்னா கிடைக்கிற ரெஸ்பான்ஸோட ஒரு இன்டெலோட சேர்ந்து பண்ணா கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் கார்பரேட் மார்க்கெட் ஆக்சஸ். இதை மாதிரி நாங்கள் மல்டிபிள் அதர் கார்பரேட்ஸோடையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரலைஸ் ஆனாலும் ஒவ்வொன்றா வரும், அப்டேட் ஆகும். ஸோ அதர் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் அப்ல ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் டாக்ஸ் பெனிஃபிட். உங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்டல் அண்ட் அதர் லேபர் லாஸ்ல வந்து செல்ஃப் கம்பைலன்ஸ் போதும். யூ டோன்ட் நீட் டு கம்பைல் ஆன் மல்டிபிள் திங்ஸ். உங்களோட ஸ்டார்ட் அப் வந்து ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி. இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் 3 இயர்ஸ் கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு. கேபிட்டல் கெயின் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அபோவ் ஃபார் மார்க்கெட் வேல்யூ, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அம்மா பேட்டன்ட்ல வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்கான விஷயமே ஃபாஸ்டா க்ரோத் எடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு இருக்கும். ஒரு பேட்டன்ட் தான் உங்களுக்கு க்ரோத் சம்டைம்ஸ் ஃபாஸ்டா இருக்கும் சம் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. ஸோ அது ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒரு ஆப்ஷனும் 80% பட் இதெல்லாமே ஸ்டார்ட் அப் இந்தியாவோட பெனிஃபிட்ஸ். ஒன் ஆஃப் ஃபியூ ஆஃப் த பெனிஃபிட்ஸ் அதர் தென் இது. அப்புறமா ப்ரொக்யூர்மெண்ட் நார்ம்ஸ்ல வந்து நிறைய ஸ்டேட் வைஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்கு ஸ்டேட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற ப்ரொக்யூர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறமா இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்றோம், ப்ராப்ளம் ஆச்சு, அது நம்மளுக்கு பேங்க் ஆப்ஷனா we can wind up in 90 days, easy access to government schemes and programs. இதை தாண்டி ஒரு ஸ்டார்ட் அப்க்கு ஒரு ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதுக்கான சப்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்ம அமேசான், மைக்ரோசாஃப்ட், சார்பி, வக்கீல் சர்ச் இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் அவங்களோட கிளவுட் சர்வீஸ், அவங்களோட லீகல் சர்வீஸ், அவங்களுடைய அவங்களோட மென்டர்ஷிப் இது எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் வந்து அவங்களோட கிளவுட் வந்து $1,000 ஒர்த் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து $120,000 ஒர்த் ஆஃப் அவங்களோட கிளவுட் சர்வீசஸ் அப் டுனா பேஸ்ட் ஆன் ஸ்டார்ட் அப் அண்ட் தட் நீட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் வந்து $10,000 ஒர்த் ஆஃப் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், சிஎம் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறமா வந்து டெலிகாலிங் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறமா மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. வக்கீல் சர்ச் வந்து கம்பெனி இன்கார்பரேஷன் ஃப்ரீ. If you are eligible as a startup, if some state government or central government agency say you are a startup or eligible startup, na
they will provide a free company incorporation and discounts on their services. For example, ஒரு லீகலா ஒரு MOU டாக்குமெண்ட் ரெடி பண்ணோம்னா அதுல 50 to 60% வரைக்கும் அந்த மாதிரிலாம் டிபெண்ட்ஸ் அப்பான் சர்வீசஸ் ரிஜிஸ்டர்ட் ஸ்டாட்டஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் சார்ஜ் பி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜ்மெண்ட் டூல், இதை மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி கெப்பாசிட்டி பில்டிங், அதாவது ஒரு மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இப்போ இன்குபேட்டர்ஸ்க்கான கெப்பாசிட்டி பில்டிங்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்குபேட்டரா வந்ததுதான் கிரசன்ட். ஸோ we shortlisted incubators who can perform more well or who are in an early stage of incubation. அவங்க எல்லாரையும் எடுத்து we gave a 45 days worth of training for the incubation CEOs, managers, employees, so that they can also function as a perfect business model. அதுக்கமா அது கொடுத்து we have given a train and we shortlisted 10 incubators from 81 out of 81. அதுல இருந்து பண்ணி we gave their investment funds கொடுத்திருக்கோம். ஸோ அதை தாண்டி we work with other initiatives. இதோ climate launchpadன்றதுல பண்ணோம். அதுக்கமா ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி we build big people and ask so many organizations to come and give an overview. இது ஒன்று பண்ணியிருக்கோம். அப்புறமா சிஐஓட சேர்ந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். these organizations-ஓட சேர்ந்து we did multiple training programs in partnership. So ஹேக்கத்தான்ஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்ஏல இருக்க MIT யூனிவர்சிட்டியோட சேர்ந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா Tier 2, Tier 3 சிட்டியில ஒர்க் பண்றதுக்காக நேட்டிவ் லீட் மூலியமா 5 boot camps in 5 different cities. Tier 2, Tier 3 சிட்டிஸ்ல இருந்து அவங்களுக்கான ஃபண்டிங் கொடுத்துருக்கோம். இது ஸ்கீம் ஆகல, பட் we are trying to make it as a scheme for Tier 2, Tier 3 people. So these are the benefits. So இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஃபைனல் இது I will be ending my session with these 2 slides. அதுக்கப்புறமா பரவேஷ் சார் பேசுவாரு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்டார்ட் அப் டிஎனோட வெப்சைட். ஸ்டார்ட் அப் டிஎன் வெப்சைட்ல வந்து ரைட் நவ ஐம் லாக்ட் இன் as admin. ஸோ நீங்க லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணும்போது என்ன சார் அட்மின் ஆக்சஸ் வேணுமா, கோஹோஸ்ட் பண்ணுமா? சந்தோஷ், ஹியர் மீ? Hello. Mr. Santosh, can you hear me? Santosh? This line disconnected, sir. But we can see the slide, yeah? Yes. Voice not coming. Okay. Is his line disconnected? Okay, got it. Okay, sure. We can go next speaker. Maybe we can give end of the section. We can give a question answer with him. Yeah, I mean, ஒரு 2 slides இருக்குன்னு சொன்னாரு. Okay, we can give once now. This is only startup, no? Startup problem. It's a startup talk, yeah. Okay, now Mr. Kalimuthu sir வந்திருக்காங்க. So Mr. Kalimuthu, Consul Economic Trade and Commerce, Consul General of India, Dubai. So எல்லாரோட சார்பும் உங்களை வரவேற்கிறோம். He supports a lot for business people and various forums, very cooperative and guiding people and serving the Tamil fraternity at large. So we welcome sir. Thank you so much for coming, and invite you to give a lot of insights on this particular topic. Thank you. Yeah, very good evening to all the distinguished guests. First, my apologies for being late. I'm stuck with some other engagements. Okay, I think even Santosh he has given a very detailed and elaborate lecture about the startups. So I'm not going to talk about all those things. He'll, I think, give a more overview insight about the landscape and the government support and policies are given for startup ecosystem in Tamil Nadu. But still, I'll give an overview. So how, how the India is faring in the startup ecosystem.
We have around, that gives an idea how big the startup is in India. So we have around 52,000 startups. Almost every year we have 1,000 plus startups are created. So almost a day we have 2-3 new startups coming up. We have around 59 unicorns as of now. Is it in another 3 years we will triple the unicorns? We will have around 150 unicorns. So yes, sir. Go ahead. Yeah. Yeah. Okay. So the it's this technological revolution and the startup revolution is going to place India in a different pedestal in the world map. I am sure. Yeah. I should give us some how the others are feeling. Actually, yesterday we hosted an event. We hosted a Israeli delegation representing various companies, starting from agriculture, fintech, finance, water tech, health sector, etc. Israeli companies, around 150 companies were part of that event. All of them were so excited to know about the startup story in India. Actually, I was the one who organized. They were actually, very curious, and everyone is asking about the startup story about India. I wanted to meet startup entrepreneurs from India. So that's an image, and that's the image India has even among the most technologically most developed nation like Israel. So we must, and the startup, has given a lot of scope for the first generation entrepreneurs. These startups gives, as we know in the traditional economy, the traditional production system and the traditional marketing system, there are a lot of gaps which the startups will fill up. The startups, since due to their scalability, and the startup is going to play a greater role in taking the economy, either it's a production or marketing or logistics, whatever it is, the next level. And since we have a large pool of talent in IT sector, so India definitely is going to be the startup nation in the world. As of now, India ranks 3rd in the startup landscape. Now, ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. So, we all know that the Expo 2020 is happening. India was one of the biggest country. We have one of the biggest pavilion, around 70,000 square feet. India demonstrates its development growth story in various sectors like space, agriculture, water technology, human development, manufacturing, electronics, etc. The most important theme, the most important presentation is about India's startup. India Pavilion as innovation hub. In the innovation hub, we have lined up the startups, unicorns, to present to the world. So we have already brought and placed many startups. It became one of the major attractions for all other people to visit our pavilion. Our innovation hub, the startups are the most important attraction for visitors in the pavilion. So I suppose when the Tamilnadu, I think, has a week in February, I believe. So when you plan to come during that week, I request you to include a startup. For that, you need to do a lot of preparation. Because all the startups come with two basic demands. One is raising the investment. As we all know, the biggest challenge for any startup is raising resources. Economical resources, since they don't get financial resources from the regular banking system, so they need to look for angel investors, venture capitalists, HNIs, etc. So that will be the one area where we need to focus, and another one is looking for the right partner to recognize the product and to take it to the product to the next level. So the rendum பண்றதுக்கு வந்து ஜெனரலா வந்து நீங்க bring a good number of startups. வரதுக்கு முன்னாடி I request you to make a lot of preparations. யார் வராங்க, அந்த ஸ்டார்ட்அப்ஸ், அதை பத்திய பிரசன்டேஷன், இதெல்லாம் ரெடி பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். So I request you to coordinate with the FICCI coordinator for Tamil Nadu state, and I am also there to extend the support in whatever capacity to organize the meeting and to bring the right people, either it be it an investor or the partner for giving handholding for the product development.
so we can do it in a better manner. So I will extend all my support, and I request you to make make the preparation for that event. That will play a crucial role. And if Kerala Startup Mission, they were part of this GTEx. So I interacted with that mission. They were saying this year of their participation, one of the best year. They had a lot of offers for investment and other partnerships. So I also suggest to Tamilnadu government and the startup mission to prepare themselves well when they participate for that expo or in any other time. So with that, I would like to conclude. If anything else, then I can answer. I'll be here for a short period. Then after that, I'm just leaving since I have another engagement. Thank you so much, sir. It's a lot of insights. Prince sir, few words, please. Unmute பண்ணிக்கங்க. Prince sir, unmute பண்ணிக்கங்க. Yeah, sir, really thank you very much. And calling sir பத்தி சொல்லணும்னா is a very good initiative in the business environment. அவங்க முதல் அவங்க சந்திக்கும் போது is given very support, particularly for Tamil community. We cannot identify only the Tamil community. He is doing for Indian community. But தமிழுங்கிறப்ப அந்த மனத்தினுடைய ஆர்வத்தோடு செய்யறது வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். சார் சொன்ன மாதிரி நேற்று வந்து அந்த இஸ்ரேல் மீட்டிங்லாம் இஸ்ரேல் UAE and India மீட்ல வந்து most of the peoples they are talking about the Tamilnadu investments in Tamilnadu. அதுக்கு வந்து ரீசன் பல இருக்கலாம். பட் நம்மளுடைய கருத்துல வந்து நம்மள்ட்ட உள்ள ஸ்கில்டு, ஏன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து மேக்சிமம் இந்த ஸ்கில்டா வச்சு வரதுனால தட்ஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லை, தி politically is stable for another some particular decades. That is what the other people expectation. இது ரெண்டு கலந்து நிச்சயமா நமக்கு we can get the more investments coming to the தமிழ்நாடுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். சார் ரொம்ப வணக்கம். நீங்க பயங்கர சப்போர்ட். இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மூலக்குரு வந்து சார் தான். அதை நான் இந்த சபையில சொல்வதற்கு நான் சந்தோஷப்படுறோம். அதோட மட்டும் இல்லை, சிஜி தாமஸ் நான் பார்த்தது இல்லை, பட் அருண் ராய் வி நோஸ். நம்ம லாஸ்ட் டைம் அருண் ராயை வச்சு நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி மீட்டிங் போட்டோம். அதில் நிறைய பேர் பயன்பட்டு இருக்கிறாங்க. எல்காட்டுக்கு போயிருக்காங்க, சிட்கோக்கு போயிருக்கிறாங்க, லைசன்ஸ், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. நிச்சயமா இது மாரி IAS ஆஃபீஸ் எல்லாம் கூப்பிடுறதுனால இங்கே உள்ள தமிழ் மக்கள் அதிக பலன் அடைவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி சார், மிக்க நன்றி. And thank you so much. I compliment ETEN for organizing this event, and we look forward for the Tamilnadu startup team. We will do whatever best possible at our level. Sure. Thank you. Thank you so much, sir. Next, it's a CG Thomas, IAS Industries Commissioner, Director, Tamilnadu Startup and Innovation Mission. அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. We welcome her to give more insights on the startup and encourage the entrepreneurs to emerge Tamilnadu as a one of the startup destination in India and the world. Welcome, ma'am. Thank you so much. Am I audible? Yeah, yes, very much. I'll just put you. Yes. Can I start? Yeah, please go. Respected Mr. Kalimuthu, consul from the Consulate of India in UAE, respected President of ETEN, Dr. A.S. Ilavarasan, and other office bearers and distinguished members who are participating from ETEN and others in this meeting. It is a great privilege to be part of this meeting. Particularly thankful to Dr. A.S. Ilavarasan for giving me this opportunity. Industries Department fondly remembers Dr. Ilavarasan's contribution as a partner to Tamil Nadu's ventures in UAE and in Dubai. And Secretary MSME, Mr. Arun Roy, specifically remembered and sends his regards across to Dr. Ilavarasan.
It is very, very heartening that we have great support from the Consulate General of India. And within such short notice, ETEN was able to organize a meeting of the entrepreneurs to listen to the startup story in Tamil Nadu. I am particularly sitting on a sweet spot. I am Industries Commissioner and Director of Industries and Commerce in Tamil Nadu. This department was established in 1910, long before independence, and is responsible for all industrial development in Tamil Nadu. Apart from this, I am also Managing Director of the MSME Trade and Investment Promotion Bureau, MTIB. I am the Director of the Entrepreneurship Development and Innovation Institute, EDII, apart from being MD of TANSIM. And I am here in my capacity as MD of TANSIM. Why I call this a sweet spot is very rarely does government bring all the four under one person, particularly to a good opportunity to reap the synergies across all entrepreneurship training for startups, for MSME facilitation, and overall development in Tamil Nadu. It is very evident that the members who have participated in this meeting have come because of their great love and regard for Tamil Nadu, and they will give us a lot of insights into what is their expectation from Tamil Nadu government also. In Tamil Nadu government, as everybody has already stated, is particularly friendly to business, and stability of business policies is very much there across all regimes in Tamil Nadu. And we are very vocal in raising the issues of business community with the government of India. And we last 2-3 years, we have been very vocal in reaching out to our communities across the world too. So this is also a sweet spot, and the new government has come into power after a period of 10 years. So that is another sweet spot. All these advantages has to translate into development of MSMEs. The new thing that the government is looking at is usually startups take their problem statements from IT related issues, problems. But here we have under us about 36 lakh to 50 lakh MSMEs in Tamil Nadu who have a large number of problem statements, which can be a fertile ground for the startups to provide a solution, which is a win-win for the MSME as well as the startup within Tamil Nadu, and probably in the process get the MSME as well as the startup into the national or the global stage. So this is the juncture we are in. Santosh has clearly explained to you what all schemes we have under the startup mission in Tamil Nadu. We are attending this meeting with a very keen listening brief. What is the expectation of our UAE entrepreneur countrymen about startups in TN? Do you have problem statements to give us? Point one. Point two is, what are your expectations about Tamil Nadu government, our policy on startups, and otherwise policy on MSMEs also? And number three, what do you think are the good practices or lessons that we can learn from other states in India with whom you have interacted, or other countries around the world with whom you have connections? Some good practices which we would be able to innovate in the Tamil Nadu level and do it. And finally, we wanted to create this platform where we can systematically link mentors to startups and MSMEs and their problems to startups,
and startups to investors. There are multiple forums or platforms which do it, but we wanted to do it on a scale which is pan-Tamilnadu. We would like to listen to your views on those and further make our state even more attractive as a destination for angel investors, as a destination where you get solutions to your problems, and as a generally business-friendly destination. With these words, I really thank Dr. A.S. Illavarasan for this opportunity to start up TN, and also thank Crescent for being a partner in taking Startup TN to this great place. And we definitely look forward to be a participant in a major way in the years to come. Thank you so much. Thank you so much, ma'am. That had a lot of value. Illavarasan sir. Yeah, very good evening, madam. We came to know through Mr. Arun Rai sir. When I came to last month, I tried to meet you, but due to my time, I could not meet you that time. But luckily, I meet Mr. Santosh and I tried to reach Mr. Arun Rai, give the opportunity for Tamil community. And definitely from here, from this region, GCC, not only in Dubai and UAE, from this GCC region, definitely our Tamil entrepreneur will support to the Tamil Nadu government and the Tamil peoples to develop the business and get more involved into the production, and we will market for products, which one it is manufactured and produced in India, and also about the IT skill, the startup, these things. Definitely, we are here to market it and get the more in, and also we will try to get the more investments for our skilled peoples to the Tamil Nadu. These all definitely will assure you, if you are giving the great chance, definitely we are here to support the government. Particularly, the ETEN is supporting to the Tamil Nadu government from last 3 years. That should be definitely, it will continue in future also. And about the startup, if you want to reach your height, you have to start up first. That is what I'm always telling to my children. You fix your aim, you fix your target, but for that, you have to start up. Because everyone has the role model. I want to be the big industry. I want to be the Sundar Pichai. I want to be the other Ambani or like this. But for that, you have to start up. Then only you can reach your aim. This always this ETEN is guiding to the entrepreneurs. First you start up, you first jump into the well, then you swim, then you reach the other place, the other side. This is what our always guidance we are giving to the new entrepreneur. For that, particularly the ETEN have the practicing CAs, those who was interacted with the more business people in all over the world, not only in particularly Tamil Indians and Tamil Nadu, all over the world. Definitely that experience we will brought into our Tamil community to develop their nation and develop our children. Thank you very much. Thanks very much. Your timing, very short span. Thank you, ma'am. Thank you, ma'am. Couple of questions. So I'll take only one, considering the interest of the time. Do you speak Tamil, ma'am? Of course. Okay. So, but startup, see, it's connected with terminology, innovation, new ideas. Yeah. So, for example, can you open a tea shop under the startup program? I mean, I said, yeah, answer is yes. But if you do it with a different new ideas and things like that, right? So if you can give an overview, what is startup? I mean, many people, what do you mean startup? Just starting the business? Yeah, starting the business with new ideas, innovation like that. So அதை பத்தி எந்த மாதிரி எப்படி திங்க் பண்ணி அந்த தாட்ஸை நம்ம எடுத்துட்டு போகணும் இல்லையா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எந்த மாதிரி ஒரு ஐடியாஸ். So the entrepreneurs will be useful for them. இந்த டெஃபினிஷன் என்பது ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். சந்தோஷ் Open to interpretation, right? Two slides.
The way we are looking at it is either you are a startup or you are an MSME. Both we will facilitate, irrespective of what the definition is. If you have a startup kind of requirement, we will find a way to facilitate you. If you have an MSME kind of requirement, we'll find a way to facilitate you. Either ways, we take care. Okay. So, but I've seen like MSME can be in any form, right? Like, for example, it can be proprietorship, right? But in case of startup, it has to be a private limited company, and you need to get the certificate, and either way you support. And yeah, of course, Tamil Nadu become one of the top in terms of ease of doing business because of the government support and the business ecosystem and environment like that. So இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுக்கு எந்த மாதிரி ஆன விஷயங்கள் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லுங்க. இப்போ in the TAN seed we are doing in partnership with Head Start. That is typically looking into those 5 characteristics that Santosh explained. No, one is a tech-driven kind of thing. There is a hunger for growth, scaling. One the unbelievable, incredible scaling possibility if the funding support comes, and then partnership. It should not be a proprietorship. All those things are being supported by the current version of TAN seed. We are looking at this point of time into multiple versions of TAN seed because we feel the definition should not be restrictive. That is why you might find it interesting that Tamil Nadu has a registration for startups and India has a registration for startups. The numbers are different. We plan to expand it to cover any innovative idea which has a possibility of scaling. And suppose there is a possibility of scaling, but the person who is doing that innovative idea may currently be an MSME, there is a chance of marrying a startup to the MSME. You know? So all these boundaries we want to break down so that people reach the scale and the market that they actually deserve. Okay. So multiple ways of, we are looking at tier 1, tier 2, tier 3 cities, native leads and so on. We are also looking at grassroots entrepreneurs through agencies like GAN Connect or other agencies which are related with very traditional kind of sectors, but there is an innovation there. See, even a small innovation in the way you do agriculture, equipment fitted to a tractor. That also is an innovation. Yeah. Now, how do you market it at scale? To market it at scale to all the tractor owners in Tamil Nadu. Okay. So once a government is in this and we see a value in an idea, it is through the government departments that we would popularize it. So for us, the idea being innovative, having mass application, and not being prevalent or being of common knowledge before is the key point. The technology-driven part of it, we can always fit an IT company on top of it and make it tech-driven. Okay. That is the vision we are looking at. Okay. So it should create employment and yes. There are a lot of side benefits, economic growth associated with it. We got it. Thank you so much, ma'am. So it was very nice having you. So next, can we have Mr. Parvez Alam, CEO, Crescent Innovation and Incubation Council, Tamil Nadu. We heard a lot about Crescent Engineering College. So, Mr. Parvez sir, can you unmute yourself? I'll just set you up. Where are you? Yeah. Okay. Thank you, sir, and good evening to all. Sorry for the interruption. Mr. Alam, just 1 minute. Sir, ஒரு நிமிஷம். நம்மளுடைய தமிழ்
உலகத்தினுடைய மூன் மேன் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கார். அவர்களை வருக வருக என ஈட்டன் சார்பாக வரவேற்கின்றோம். அதை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். சார் வெல்கம் சார். நிச்சயமாக எங்க சார் இருக்காங்களா? எங்க ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ண முடியுமா மயில்சாமி சார்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அன்மியூட் பண்ணிக்கங்க சார். அன்மியூட் பண்ணிக்கங்க. துபாயினுடைய அடுத்த வார ஹீரோவாக நாங்க கொண்டு வரோம். பெருமையாக இருக்கும் என்று இதை நிகழ்ச்சி முடிந்தவன அறிவிக்கலான் இருந்தேன். இப்ப அலாம் சாருக்கு அப்புறம் நீங்க ஒரு 2 வார்த்தை பேசுறீங்க சார். அலாம் சார், பர்வேஸ், you can start yours. Yes sir. Good evening all, and then good evening to all Emirates Tamil entrepreneurs. It's very glad to meet. அனைவருக்கும் வணக்கம். First of all வந்து I want to thank CG madam. Without her support we would not have come to this place. அவங்க தான் முதல்ல வந்து நாங்கள் போய் இந்த கான்செப்டை போய் சொன்னோம் அவங்கள்ட்ட. இந்த மாதிரி 5 ஸ்டார்ட் அப் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம், அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ வந்து அவங்க வந்து இமீடியட்டாக உடனே நாங்கள் வந்து பார்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேடம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து சந்தோஷ் ஈஸ்வரன் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ரெப்ரஸ் பண்ணி வந்திருக்கிறாரு. ரொம்ப நன்றி அவருக்கு. அவர் வந்து அவரோட ஃபுல் முயற்சினால தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 4 நாள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. இன்ஃபேக்ட் எங்களோட 5 ஸ்டார்ட் அப்பில் வந்து 2 பேருக்கு வந்து துபாய் எக்ஸ்போவில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கவுன்சில் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா திரு ராம்குமார், அப்புறம் காளிமுத்து சார், அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து துபாய் எக்ஸ்போலையும் ஃப்ரீயாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போஷர் நம்ம வில்லேஜ் ரைஸ் பரஞ்சோதி சார் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்க வெள்ளிக்கிழமை வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கனவாக இருந்தது. அதாவது இது மாதிரி வந்து நம்மளுடைய தமிழ் ஆண்டர்பிரினர்ஸு, ஸ்டார்ட் அப்ஸு இவங்களெல்லாம் கொண்டு போய் வந்து துபாயில் போய் ப்ரெசென்ட் பண்ணுறது. நம்ம முதல்ல சொன்னோம்னா எல்லாம் சிரிப்பாங்க, அந்த மாதிரி தான் எல்லாமே சிரிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அந்த கனவு உண்மையாகவே ஒரு நனவாக இருக்குன்னா அதுக்கு குறிப்பாக வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, கவுன்சில் ஜெனரல் ஆஃப் இந்தியா இங்கே துபாய், அதுதான் ரொம்ப முக்கிய காரணம். அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். 2வது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இளவரசன் சார் அண்ட் அவங்க டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து இது மாதிரி ஒரு விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் சக்ஸஸ் பி சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து நிறைய பேர் கேட்டால் தான் இன்னொருத்தவங்க இது மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது அப்படின்றது தோணும். மயில்சாமி அண்ணாதுரை சார் பல அச்சீவ்மெண்ட்ஸ் அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. அவர் முன்னாடி வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. இப்போ வந்து நான் வந்து ஒரு வெரி ப்ரீஃபாக சொல்லணும்டா, இந்த நான் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு வந்து என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? இன்னும் வரல சார். ஸ்டார்டட்னு வருது. தெரியும் சார். பிரசன்டேஷனை கிளிக் பண்ணிக்கணும். சரி. நான் வந்து இப்போ அந்த என்னோட ப்ரெசன்டேஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து வெரி குயிக்காக வந்து வெரி குயிக்காக வந்து நான் எங்களுடைய இந்த அச்சீவ்மெண்ட்ஸுகளை வந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து நான் கிரசன்ட் இனோவேஷன் இன்குபேஷன் கவுன்சில் எல்லாத்துக்கும் தெரியும். கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜோட முன்ன இருந்தது, இப்போ அது கிரசன்ட் யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. இப்போ வந்து இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 91 ஸ்டார்ட் அப் இருக்குது. இப்போ அந்த 91ல் நாங்கள் 5 கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இங்கே. இந்த இதில் வந்து $1 million, அதாவது கிட்டத்தட்ட $1 million கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்டார்ட் அப்புக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ சந்தோஷ் ஈஸ்வரன் சொன்னாருங்க இல்லையா, அந்த நிறைய கிராண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்னென்ன கிராண்ட் பர்டிகுலராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு $4 million வர்த்து வந்து ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்.
அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அதாவது எல்லாமே ஸ்டார்ட் அப்னோடனே ஒரு ஐடியாவோட தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கஸ்டமர் இருக்க மாட்டாங்க, பில்டிங் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மெயினாக வந்து இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சொல்லக்கூடிய அந்த பேட்டன்ஸ் வந்து ஒரு 60 பேட்டன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பார்க்கணும்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 450 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு இந்த 91 ஸ்டார்ட் அப் மூலமாக. ஸோ இப்போ இந்த மெயினாக நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, இப்போ இந்த 1.3 பில்லியன் நம்ம மக்கள் தொகை இருக்குது. அது எல்லாத்துலேயும் வந்து எல்லா பேருக்கும் வேலை வாங்கி கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து இந்த பிஸ்னஸ் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கணுங்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் இன்குபேட்டர்னா நிறைய பேர் என்ன புரியாத ஒரு வேர்டாக இருக்குது. இன்குபேட்டர்னாங்க. இன்குபேட்டர்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த ஒரு குழந்தை எப்படி ஒரு அடைக்காத்து, அதாவது அந்த ஒரு இம்மெச்சூர் ஸ்டேட்லேருந்து மெச்சூர் ஸ்டேட்டுக்கு எப்படி கொண்டு போவோமோ, அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் இன்குபேட்டருங்கிறது இந்த ஒரு இம்மெச்சூர் பிஸ்னஸ் அடல்ட்டை மெச்சூர் பிஸ்னஸ் அடல்ட்டாக கொண்டு போகிறதுக்கு உதவி செய்கிறது தான். அந்த பேர் வந்து காலப்போக்கில் வந்து அது இன்குபேஷன் சென்டர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பொதுவாக நிறைய யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஆல்ரெடி சந்தோஷ் சொன்னார் இல்லையா, ஆக்டிவாக 41 இன்குபேட்டர் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்தார். அதில் நம்ம ஒரு ஆக்டிவான இன்குபேட்டர். நம்ம வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மூலமாக இதுக்கு நிறைய ஒரு ரேங்கிங், இந்த டாப் பேண்ட் ரேங்கிங் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் தமிழகத்தில் வந்து 12 டாப் இன்குபேட்டர் மூலமாக அதை நம்ம செலக்ட் பண்ணி அதுலேயும் நம்ம வந்து வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து மெயினாக வந்து யூனிவர்சிட்டி இல்லாமல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து இந்த பைராக்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியும் ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஃபண்டுகளை வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரோம். அதை பற்றி இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து சொல்கிறேன். ஸோ எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து நிறையா வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த 91 ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபேக்கல்ட்டி ஸ்டார்ட் அப், அதாவது இப்போ இந்த ப்ரொஃபஸருங்க இருக்காங்க இல்லையா, அவங்களே இப்போ நம்ம ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த ப்ரொஃபஸருங்களையும் ஸ்டார்ட் அப்பாக மாற்றிட்டு இருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 9 ஸ்டார்ட் அப் இருக்காங்க. அப்புறம் அலுமினைஸ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் பீப்புள். இப்போ அடுத்தது நீங்கள் என்ன கேட்பீங்கன்னாக்கா, சார் நாங்கள் வந்து என்னுடைய தெரிஞ்சவங்க இருக்காங்க தமிழ்நாட்டில், நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி உதவி செய்வீங்க? நாங்கள் வந்து உங்கள் காலேஜில் படித்ததாகவோ இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தான் பண்ணுவீங்களான்னா அப்படி கிடையாது. நாங்கள் வந்து யார் கேட்டாலும் பண்ணுவோம். அதுதான் அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டார்ட் அப்னு சொல்லக்கூடிய கேட்டகரி. இதெல்லாம் வந்து வேரியஸ் டிஃப்ரெண்ட் டொமைனில் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன்னோவேஷன் செல்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் டிஎன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக இப்போ இது நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு எங்களோட ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப், அதாவது நான் 4th இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப். அவர் பேர் ஆதித்யா. அவரும் வந்திருக்கிறாரு, இந்த ஜைடெக்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கிறாரு இந்த தமிழகத்தின் சப்போர்ட் மூலமாக. அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அட்டானமஸ் எலக்ட்ரிக் டிராக்டர் பண்ணி அதை ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் சொல்லக்கூடிய ஒரு நேஷனல் லெவல் காம்படிஷனில் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் அந்த எடுத்து வந்து இங்கே வந்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணார். எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி தான் அந்த 4வது நாள். அதில் வந்து அவர் வந்து ரன்னர், அதாவது இந்த ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா ஸ்டார்ட் அப்லேயும் இன்டர்நேஷ்னல் அந்த ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து அவர் நேற்று வந்து ஃபைனலிஸ்டாக ஷார்ட் லிஸ்ட் ஆனார். இன்றைக்கி வந்து அவர் வந்து ரன்னராக வந்துருக்கிறாரு. இதுக்கு வந்து முழுக்க இதோடைய கிரெடிட் வந்து எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் அப் டிஎன், அதுக்கப்புறம் இதில் உள்ள இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பெருமை போய் சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது ஒவ்வொன்றுக்கும் வந்து பல பாலிசிகள், அதாவது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொன்னாக்கா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கிளப் மூலமாக சேர்த்து அவங்களுக்கு இந்த மாதிரி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி, அதுதான் இந்த நீங்கள் இப்போ நான் சொன்ன அந்த டிராக்டர் ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறாரு. அவர் இப்போ இந்த மாதிரி வெளிநாட்டில் கூப்பிட்டு வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் ரன்னர் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் இந்த ப்ரீ இன்குபேஷன் சொல்லக்கூடிய, அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ரெடியாக இல்லைன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்ட் கொடுத்து ப்ரீ இன்குபேஷனில் வச்சு அவங்கள ஹெல்ப் பண்ணுறோம். அது 50,000லேருந்து 50 lakh வரைக்கும் ஃபண்ட்ஸுங்கள், வேரியஸ் ஃபண்ட்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து நம்ம இன்குபேஷன் சொல்கிற இடத்துல எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறார், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக. அவர் வந்து எப்படி அந்த ஸ்டார்ட் அப் கிளப்லலாம் சேர்ந்து, அப்புறம் இந்த தமிழ்நாட்டு இடிஐ இப்போ நம்ம சிஜி மேடம் சொன்னாங்க, சந்தோஷ் ஈஸ்வரன் சொன்னார்,
இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 2 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் இந்த வேரியஸ் ஸ்கீம்ஸ்ல வந்து இன்னோவேஷன் வச்சப்பெல்லாம் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் எங்களுடைய இன்குபேஷன் சென்டர் மூலமாக கிட்டத்தட்ட 23 பேருக்கு வந்து இந்த வவுச்சர் ஏ அண்ட் வவுச்சர் பி ப்ரோக்ராம் நடந்திருக்கு. ஸோ நிறைய நேரத்தில் வந்து நான் வந்து ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குன்னு சொல்றப்ப நிறைய பேர் வந்து சார் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் இப்போ அப்ளை பண்ணி எப்போ கிடச்சி சார் அதெல்லாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் உண்மை கிடையாது. இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களால் 2 வாரத்தில் உங்களால் அந்த ஃபண்டு வாங்க முடியும். இமிடியேட்டாக அந்த வித்தின் 1 வீக்கில் அந்த ஃபண்டே உங்கள் கைக்கு வந்துடும். அது மாதிரி 23 பேருக்கு கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கி கொடுத்துருக்கோம். இது உண்மையான ஒரு விஷயம். இப்போ அந்த 23 பேரும் வந்து அடுத்த ப்ரோட்டோடைப் பண்ணி அவங்க அடுத்தடுத்து ஃபர்தர் டெவலப்மெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகி போயிட்டு இருக்காங்க. இப்போ இன்ஃபேக்ட் அதில் வாங்கின ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து துபாயிலே வந்து எக்ஸிபிஷன் பண்ணி இன்னைக்கு துபாய் எக்ஸ்போலையும் சென்றிருக்கிறாரு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைதான். அதாவது இது நடக்குதா இல்லை சும்மா நம்ம சொல்கிறோமான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் உண்மைதான், நடந்துட்டு தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபு. அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் அப் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் நம்ம பணம் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க இன்ஃபேக்ட் வந்திருக்காங்க இங்கே துபாய்க்கு. இவங்க இப்போ அடுத்து அபுதாபி, கத்தார் போன்ற இதுக்கு வந்து போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு நார்மல் ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணாமல் அதை வந்து அவங்க வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ நிறைய பேர் ஸ்டார்ட் அப்னு சொல்கிறப்போ என்ன பண்ணுறாங்க, பயந்துடுறாங்க. இது வந்து ஒரு டெக்னாலஜி போடணுமோ, பேட்டன் போடணுமோ. இப்போ சாரு கூட அஷ்ரஃப் சார் கூட கேட்டார், பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம், இன்னோவேஷன்னா ரொம்ப பயமாக இருக்கேன்னு. அது மாதிரி கிடையாது. இப்போ வந்து இன்னோவேஷன்னா எல்லாம் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இது வந்து எப்படி நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து ஸ்கேலப்பாக ஹெல்ப் பண்ணுறீங்கன்றது தான். அந்த விஷயத்தை தான் வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க. இவங்க இப்போ ரீசெண்டாக வந்து இங்கே துபாய்க்கு வந்திருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப் தான் இன்னைக்கு நான் சொன்னேன். இவங்க வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் கிராண்ட் வாங்கினவங்க. இப்போ வந்து அவங்களோட வேல்யூவேஷனே ரொம்ப இந்த 2 வருஷத்தில் வந்து 100 கோடி வேல்யூவேஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 100 கோடி வேல்யூவேஷனில் அவங்க வந்து ப்ரெஸ்டீஜ் அந்த போன்ற அதாவது அந்த பிரிகேட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்னைக்கு துபாய் எக்ஸ்போவில் இப்போ இந்த இன்னோவேஷன் ஹப்னு சொல்லிட்டு காளிமுத்து சார் சொன்னார். ரொம்ப நன்றி அவங்களோட டீம். அவங்க வந்து இன்னைக்கு இன்னோவேஷன் ஹப்பில் வந்து இந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்து வில்லேஜ் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹை ப்ரோட்டீன் ஹை டயட்ரி ஃபைபர் ரைஸ், அதுக்கு வந்து அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் கும்பகோணத்துலேருந்து பண்ணி அந்த பேட்டர்ன் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாரு உலகம் முழுக்க. அவர் வந்து வெள்ளிக்கிழமை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அந்த இதில் கலந்துக்குங்க, அந்த இன்னோவேஷன் பஸ்ஸில். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நம்ம தமிழகத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருந்தவங்கள கூட்டிட்டு வந்து இன்னைக்கு துபாயில் வேர்ல்டு ஃபுல்லாக லான்ச் பார்க்குற அளவுக்கு பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து சொல்கிறது என்னென்னா எங்களுடைய சப்போர்ட். இப்போ சந்தோஷ் ஈஸ்வரன் சொன்னார் சப்போர்ட்டு. நான் இன்னும் ஒரு 2-3 ஸ்லைடில் முடிச்சிடறேன். இப்போ இதில் வந்து இந்த 3 சப்போர்ட் தான் நாங்கள் தரோம். அதாவது முதல்ல வந்தால் அவங்களுக்கு வந்து மென்டர் பண்ணுறோம். ஒரு டெக்னிக்கலாவோ பிஸ்னஸாவோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நாங்கள் மென்டரிங் பண்ணுறோம், இந்த ஹேண்ட் ஹோல்டிங். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மணி சப்போர்ட், கவர்மெண்ட் கிராண்ட்ஸு, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், இடிஐலேருந்து, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுலேருந்து, அதுக்கப்புறம் பைராக், இந்த மாதிரி பல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லேருந்து ஃபண்டு வாங்கி தரோம். தென் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் கனெக்ஷன். இப்போ அதுதான் நம்ம இப்போ இந்த துபாயில் இந்த ஒரு ஜைடெக்ஸ் எக்ஸிபிஷனில் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மாதிரி ஒரு மார்க்கெட் கனெக்ஷன் யூரோப் மூலமாக துபாயில் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ இதெல்லாம் வந்து இந்த வேரியஸ் ஸ்டார்ட் அப்ஸு. இப்போ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்கு டைம் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன்லாம் நம்ம அந்த யூனிவர்சிட்டியிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம இந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ இந்த 35 சிஐசி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ப்ரீ சீட் ஃபண்ட் வாங்கியிருக்கிறதா சொல்கிறோம் இல்லையா. அதாவது இதில் தான் வந்து இடிஐஎல் மூலமாக அந்த கிட்டத்தட்ட 23 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த 5 லட்ச ரூபா வரைக்கும் உள்ள ஃபண்டு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து பைராக்குன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜிலேருந்து 50 லட்ச ரூபா 2-3 பேர் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் வந்து டிஎஸ்சி மூலமாக ஒரு 1.1 crore ஒரு ஸ்டார்ட் அப் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் பண்ணுறோம். இப்போ இந்த மென்டர் இப்போ அந்த ஒவ்வொரு துறையிலும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர், ஃபார்மசி, பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு துறையில் உள்ள ஒருத்தவங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு மென்டரிங் பண்ணுறதுக்கு அந்தந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் வந்து நம்ம டீமில் இருக்காங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க.
இவங்கெல்லாம் வந்து நம்மள்ட்ட ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது. இவங்கெல்லாம் வந்து பல துறையில் எக்ஸ்பர்ட்டு. அவங்க வந்து மென்டார் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அவங்க ஒரு ஒரு சேவையாக தான் செய்கிறாங்க. அதுக்கு மேலே போனால் அவங்களோட டைரெக்டாக அந்த ஸ்டார்ட் அப் லிங்க் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுக்க முடியுமா? அதாவது ஸ்வெட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க அட்வைசரியா மெம்பராக போட்டுட்டு அவங்களுக்கு நாளைக்கு அதனால ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் அதோ ஷேர் பண்ணுற மாதிரி அந்த ஃபெசிலிட்டேஷன் அவங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல துறைகளில் உள்ளவங்க இருக்காங்க. இது வந்து சென்னையில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரசன்ட் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே தனியாக ஒரு ஃபெசிலிட்டி இன்குபேஷன் சென்டருக்குன்னு இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து வரலாம். சென்னைக்கு வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து வரவேற்க விருப்பப்படுறோம். ஐஐடி மெட்ராஸோடையும் இப்போ இந்த ஒவ்வொரு இன்குபேஷன் சென்டரும் சேர்ந்து நல்லா ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க தமிழகத்தில் சொல்லணும்னு சொன்னாக்கா. அது மெயினாக குறிப்பாக அது ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இடிஏ அவங்களுக்கு தான் அது கிரெடிட் போகும். இப்போ ஐஐடி மெட்ராஸோடையும் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறோம். எங்களுடைய ஸ்டார்ட் அப் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ வந்து டயர் 2 டயர் 3 இப்போ வந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னா எல்லாமே சென்னையை சார்ந்த சப்போர்ட்டாக இருக்குது சார். சென்னையை தாண்டி என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து சென்னையை தாண்டி வந்து திருச்சி, கீழக்கரை அந்த மாதிரி ஊரில் உள்ளவங்க காலேஜுகளுக்கு இன்குபேஷன் சென்டர் செட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு சொன்னாக்கா 27 நவம்பர் வந்து சிஐசி வந்து மதுரையில் தொடங்குறதுக்காக வேண்டி எங்களுடைய கிரசன்ட் கேம்பஸ் ஒன்று மதுரையில் இருக்குது. அதில் தொடங்குறதுக்காக வேண்டி எல்லா பிளானிங் பண்ணிட்டு இருக்கோம். நான் கூடிய விரைவில் அதுக்கான ஒரு இன்விடேஷனை அனுப்பிச்சு அதில் தமிழகத்தில் உள்ள முக்கியமான நபர்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்குறோம். அது நீங்கள் சப்போஸ் உங்களால் வர முடியுது அப்படின்னு சொன்னாக்கா 27 நவம்பர் டேட் வந்து ஃபிக்ஸ்டு. நான் உங்களுக்கு வந்து இன்விடேஷன் இளவரசன் சார்பு மூலமாக உங்களுக்கு அதை சர்க்குலேட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி வந்து சென்னை சாண்டி இப்போ வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் நிறைய யூரோப்பியன் இன்குபேட்டர் யூஎஸ்சி இன்குபேட்டரோட நிறைய கொலாபரேட் பண்ணுறோம். அதோட ஒரு முயற்சியாக தான் இந்த ட்ரிப் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி துபாய்க்கு வந்தோம். ஸோ இது ஐ திங்க் வந்து காலத்தை இதை like in the interest of time, I just close this presentation. Maybe 1 or 2 questions நம்ம இன்ட்ராக்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வாய்ப்பை வந்து ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் கொடுத்ததுக்கு வந்து இளவரசன் சாருக்கு மிக மிக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்கறது என்னடா இந்த ப்ரெசன்டேஷனை ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க சார். நீங்க அனுப்பிச்சிங்கனாக்கா நாங்கள் வாட்ஸ்அப் கண்டிப்பாக தரேன். இதில் ஒரு கான்ஃபிடென்ஷியலிட்டியும் இல்லை. சரி, நான் இதை வந்து சாருக்கு அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் சார் வந்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறோம். நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுறேன். சரி சார். ஒரு நிமிஷம் சார். பர்வேஷ் சார் மிக்க நன்றி. நீங்க இப்ப இந்த தடவை வந்து நான் உங்களுடைய இதை வந்து பார்த்தேன், உங்களுடைய எக்ஸிபிஷன்ல வந்து உங்களுடைய ஸ்டாலை நான் பார்த்தேன். ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, ஒண்ணு 5 பேர் தான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. இது அடுத்த வருஷம் நீங்க கொஞ்சம் நிறைய பேர்களை கொண்டு வந்து அந்த வாய்ப்பை வந்து தமிழ் மக்கள் நிறைய பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது அடுத்த வருஷம்னு இல்லை, இன் பிட்வீன் எதுனாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாங்கள. எங்களால முடிஞ்ச சப்போர்ட் தமிழ் மக்களை இணைச்சி உங்களோட கொடுக்க முடியும். இதுல என்ன வந்து மிகவும் கார்ந்தது வந்து அந்த வில்லேஜ் ரைஸ். அதாவது நம்ம டெக்னாலஜினா எல்லாருமே ஐடி, கம்ப்யூட்டர், கேமரா அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ரைஸை வச்சு அட்வான்ஸா டெக்னாலஜி வச்சு உலக லெவல்ல இதை எப்படி கொண்டு போகணும், உலகத்துல என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. அதாவது நான் கூட சொல்லுவேன், ஃபுட் ஐட்டத்துல வந்து பேக்கேஜிங் இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டட். அதாவது அந்த ஏர் பேக்ல அவங்க சார் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி. ரெண்டாவது அவர் எங்க ஊருக்கார சேர்ந்தவர், அது ஒரு பற்று. யாரு வீடியோ ஆன் பண்ணிருக்காங்களா? இருக்காரு பரஞ்சோதி. அதாவது நம்ம வந்து ஐடி, அதாவது ஜிடெக்ஸ், நம்ம கம்ப்யூட்டரு, கேமரா அந்த மாதிரி வாங்கலாம்னு போனா கடைசியா ஒரு பல்லு அரிசி வாங்கிட்டு வந்தோம். அருமையா இருக்கு சார். நல்ல முயற்சி. அது வந்து ரொம்ப என்ன வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. அதுதான் இன்னோவேஷன்ங்கிறதுல வந்து இந்த டெக்னாலஜிங்கிறது ஒன்லி கம்ப்யூட்டர்ஸ் மற்றதெல்லாம் இல்லை, ஒவ்வொரு துகள்லையும் இன்னோவேஷன் இருக்குங்கிறத வந்து நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். காலத்தால அழிக்க முடியாதது சார். நம்மளுடைய முன்னோர்களும் சாப்பிட்டாங்க, நம்மளுடைய பின்னோர்களும் சாப்பிடுவாங்க சார். அதனாலதான் அந்த இதுல இது பண்ணது சார். சோழர். தேங்க்யூ சார். தேங்க்யூ லாட். தேங்க்யூ லாட் சார். சார் பர்வேஸ் சார், இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரசன்டேஷன். பொதுவா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா we create workforce, not entrepreneurs அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நீங்க காலேஜ்லயே வந்து
ஒரு விஷயத்த செட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது Crescent Engineering College is one of the favorite colleges when it comes to engineering. Okay, ஒரு 10 காலேஜ் லிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா of course they'll also try to join. Even உங்களோட alumni நிறைய பேர் தெரியும். They're all really rocking in various industries actually. ஸோ நீங்க இந்த தாட்ஸை வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுத்துட்டு போவீங்க இல்லையா? கண்டிப்பா. ஸோ சப்போஸ் அட்லீஸ்ட் சம் பெர்சன்டேஜ் ஆஃப் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் should come out as a innovators, startups அந்த மாதிரி அதை எப்படி கம்பைன் பண்றீங்க? அதான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த 28 ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் இருக்காங்க. இப்போ இதுல வந்து எப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறதுல இருந்து அவங்களோட ஐடியாவை கொடுத்து தான் அதுக்கப்புறம் அவங்க நர்ச்சர் பண்ணி அவங்களுக்கு ஒரு சீட் பண்ணி இப்போ இன்னைக்கு வந்திருக்காரு ஒருத்தர் நம்ம டிராக்டர் அட்டானமஸ் எலக்ட்ரிக் டிராக்டர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர் தான் இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஒரு 50,000 ஃபண்டு கொடுத்து அவருடைய ப்ரோட்டோடைப்பை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. இன்னொன்னும் நாங்கள் பண்ணுறோம். அதாவது ஸ்டூடெண்ட்டை வந்து இப்போ வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பக்கம் கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்டார்ட் அப்லேயே நாங்கள் பிளேஸ் பண்ணுறோம். அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணுமா, முதல்ல போய் இன்னும் ஒரு ஸ்டார்ட் அப்பில் வேலை பாருங்கள். உங்களை மாதிரி இது மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருஷம் மட்டுமே ஒரு 50 பேர் வந்து இந்த ஸ்டார்ட் அப்பில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப்னா எப்படி இருக்கும், என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை வச்சு பேஸ் பண்ணி அவங்க வந்து திருப்பி வந்து ஃபர்தரா வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். நல்ல முயற்சி சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு, இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஒரு சில பேர் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம், எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஒரு புதுசாக ஒரு MBA ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது பேருக்கு தான் MBA ப்ரோக்ராம். அது பேர் MBA இன் IEVன்னு சொல்றாங்க, இன்னோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் வெஞ்சர் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு. அதுல என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த 40% தியரி, அதாவது கிளாஸ் 40%, 60% அவங்க ஸ்டார்ட் அப்புக்கு போய் அவங்க பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கெல்லாம் சார்ட் அக்கௌண்ட் ஒரு ஃபினான்ஷியல் மாடலிங் அப்படின்னு நீங்க கிளாஸ் எடுத்தா அந்த ஃபினான்ஷியல் மாடலிங் போய் அவங்க ஸ்டார்ட் அப்புக்கு போய் அதை பண்ணணும். அவங்களோட முதல்ல வந்து சேர்ந்ததோடய அவங்க ஒரு ஐடியாவை உருவாக்கணும். இன்ஃபேக்ட் we used to say startup starts with financial modeling. ஆமா, கரெக்ட். அது மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் அண்ட் MBA அது மாதிரி ஒரு கம்பைன் பண்ணி அது வந்து ஆனா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பெரிய முயற்சி அது. அதாவது MBA இன் IEVன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுல வந்து 40% தியரிட்டிக்கல், 60% அவங்க ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணோம். அவங்க கிராஜுவேட் ஆகிறப்போ ஒரு ஸ்டார்ட் அப்போடைய ஒரு கம்பெனியோட வெளியே போறாங்க. அது மாதிரி ஒரு புது 21 இன்ஸ்டிடியூஷன் தான் இந்தியா முழுக்க இருக்கு. அதுல 5 இன்ஸ்டிடியூஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அது ஒரு ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி நான் ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னா ஒரு இன்ஸ்டிடியூட் ஒரு IIT மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இன்குபேஷன் சென்டர் ஃபெசிலிட்டின்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷன்ங்கிறது போன வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தனியாக ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு தனித்துறை போட்டு அது ஒரு IAS அதிகாரி இருந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்து இப்போ அவங்க சப்போர்ட் பண்ணனால தான் நம்மளால இங்கே வர முடிஞ்சுது துபாய்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முயற்சி. இப்போ அதே இப்போ சார் சொன்னாங்க கேரளா ஸ்டார்ட் அப் மிஷன்ல 20 ஸ்டார்ட் அப் கூட்டு வந்தாங்கன்னு. நான் இன்ஃபேக்ட் நான் அருண் ராய் சார்ட்டையும் சிஜி மேடம்ட்டையும் சொன்னேன், கேரளா ஸ்டார்ட் அப்ல இருந்து 20 பேர் வந்தாங்க, நாங்கள் அடுத்த ட்ரிப் அவங்கள பீட் பண்ணணும். ஆனா அவங்க 2 பேரும் கேரளாவை சேர்ந்தவங்க. நான் வந்து அவங்ககிட்டே சொன்னேன், நாங்க வந்து தமிழகத்தை வந்து பீட் பண்ணோம் மேடம், அடுத்த வருஷம் அடுத்த சேர்ந்தேன். கண்டிப்பா அவங்களோட கண்டிப்பா எனக்கு வந்து இந்த ETEN தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த முயற்சி வந்து இன்னும் பெருசா நம்ம வெற்றியை செய்யலாம் இருக்கு. ETENல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இருக்காங்க சார், ஃப்ரம் ஃபைனான்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி. உங்களோட இந்த முயற்சிக்கு ETENல இருந்து ஈவன் நீங்க சொன்னீங்க ஒரு ஃபைனான்ஷியல் மாடல் ட்ரைனிங் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பா நாங்க விர்ச்சுவலா ரெடி டு ஹெல்ப் யூ. உங்களோட ஃபோரம்ல இஃப் யூ வாண்ட் அஸ் டு பிரசன்ட் சம்திங் அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ சார். ஸோ வில் ஒர்க் டுகெதர் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. தேங்க்யூ ஸோ மச் சார். We'll be in touch. மயில்சாமி சார் வெர்ச்சுவலா. மயில்சாமி சார் வாங்க, ஒரு சில வார்த்தைகள். நேர்லயும் நாங்க இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்க இருக்கிறோம். நீங்க உங்களை பாக்குறதுக்கு ஆவலா இருக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு சில வார்த்தைகள் நீங்க மோட்டிவேஷன்ல கொடுத்து சார். இல்ல எனக்கே மோட்டிவேஷனா இருக்கு நீங்க பண்றத பார்த்தா. என்ன அவங்க சொன்ன மாதிரி நமக்கு இது மாதிரி வாய்ப்புகள் இல்லை. இப்போ வந்து நிறைய நடக்குது, நிறைய மாற்றங்கள் நிகழுது. சமீபத்திலும் கூட பிரதம மந்திரி சொன்னார், when India transforms the world transforms.
I think whether that means Tamil Nadu transforms, the India will transform, the world will transform. That starts from educational institutions. I think that happens. That's very good. And there, I think it's a lot of synergy happens. What industry looks for, if you are able to create in academia, so then I think that synergy will make that too, especially when we are talking about well-connected, rooted researches the students do, well, like a rise and a tractor, and that makes, I think, a lot more change, because we need a lot of youngsters to come to the agriculture also. I think towards that, I think many things are happening. நான் வந்து ஜஸ்ட் வந்து என்ன, நான் ஒரு காலேஜுக்கு போறதுக்கு முன்னால அந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு வெப்சைட் பார்ப்பேன், பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால நாளைக்கு உங்க ஊருக்கு வர்றேன், நீங்க என்ன பண்றீங்க பாக்குறதுக்காக நான் வந்தேன். அது வேற இது இல்லை. இளவரசன் வந்து இது பார்த்தேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னே தான் நீங்க 2 நாளைக்கு நேற்றுக்கு தான் அனுப்பிச்சுன்னு நினைக்கிறேன் இன்விடேஷன். இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் பண்ணியிருக்கீங்க, உண்மையில் நல்லா இருக்கு. எனக்கும் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆவலா இருக்கு. வந்துருக்கு 2 முறை வந்திருக்கேன். அங்க வந்து மார்ஸ் மிஷன் பண்றதுக்காக UAE பண்ணவங்க அட்டம் பண்ணும்போது 2 முறை ஐ திங்க் எஸ் எ கன்சல்டன்ட் ஐ வாஸ் தேர் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். அவங்க கூட பேசிட்டு now I think it's a new mission. Let me see how it can go. I think today in Tamil Nadu, many things are coming in vibrant mode. The startups, one side we talk about very the smaller way and connecting to the thing, and another big thing also happening under the defense corridor, because compared to any other time, now India and defense, the world of defense itself is totally seen in a different way. அதில் வந்து similarly aerospace also seen different way. So defense and aerospace goes hand in hand together, and Tamil Nadu is strategically placed in the India's defense corridor. A huge investment, huge efforts are called for, and that is global attraction is very much visible. I think probably towards my visit we'll try to see how that sort of thing happens there. அதை பார்க்கறதுக்கு அதுக்கு முயற்சி பண்றேன். Thank you, sir. Yeah, fine. Thank you so much. Okay. Yeah, Prince, please go ahead. அண்ட் சார் வந்து எல்லாருக்கும் இன்னும் வெளியில அறிமுகப்படுத்தலை. வருகின்ற 24ஆம் தேதி சார் வந்து நம்ம ஈட்டன் சார்பாகவும் தமிழ்நாடு சார்பாகவும் நம்ம எக்ஸ்போர்ட் 2020ல ஆஃப்டர்நூன் 2 to 6 நம்ம ப்ரோக்ராம் பண்றோம். பிளஸ் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் மட்டும் இல்லை, இந்தியன் சில்ட்ரன்ஸ்களை கூப்பிட்டு சாரை அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து ஒரு மோட்டிவேஷன், சில்ட்ரன்ஸ்க்கு தான் நமக்கு வந்து we need to give the opportunity for the startup சார் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு ப்ரோக்ராம் ஒரு 2-3 days இங்கே துபாயில பண்றோம், கம்மிங் 24th. அந்த இதை சொன்ன உடனே பர்வீஸ் எல்லாம் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டதெல்லாம் சர்வீஸும் சரி. அந்த இவர் சந்தோஷ் இஸ் காட், அவர் சந்தோஷமே ஆயிட்டாரு. அவரு டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணி அவர் வந்து பாஸ்ட் அப்ரூவல்லாம் வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். நிச்சயமா வந்து இது எங்களுடைய அடுத்த ஒரு பேசிக் திங்ஸ் என்னன்னா, உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சாதனைகளை வெளியில சொல்லி அவர்களை ஒருமைப்படுத்தி நம்ம தமிழ்நாடை மேம்படுத்துறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். நிச்சயமாக அதை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம பண்ணிட்டு இருக்கிறோம். அது என்னுடைய டீம், அவங்களே கூட எல்லாம் சில பேர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் கூட என்னோட கோவப்படுவாங்க, பட் விடுறது இல்லை. கூப்பிட்டு அவங்களை எதையாவது திட்டி வேலை வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக இது வந்து நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லை, சார் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் தமிழ்நாடு இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி இது இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் இது பெரு உதவி கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில சார் வந்து பேசுறதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சார். நிச்சயமாக அடுத்த வாரம் அவர்களை வரவேற்று அதுக்கான துபாயே காத்திருக்கிறது உங்களுக்கு செய்தியோடு. சார் நீங்க திரு சந்தோஷ் அவர்கள் சரி கேட்டிருந்தாரு. ஹர்ஷம், சந்தோஷ் இருக்கீங்களா? ஐ திங்க் யூ ஹேட் சம் ரிமைனிங் ஸ்லைட்ஸ். சந்தோஷ் இங்க வெளில போயிட்டாரோ? ஓகே, சந்தோஷ் வந்து வாங்க. அந்த பேலன்ஸ் ஸ்லைடு இருக்குன்னு சொன்னீங்களே, பிரசன்ட் பண்றீங்களா இல்ல? Sir, Mailsami Anasari sir, you are a great inspiration to me from many years now, sir. உங்களை பார்க்கணும்னு சார் சொன்ன மாதிரி நானும் பரவேஷ் சாரும் ஃப்ளைட் டிக்கெட்டே மாத்திட்டு we are waiting for you to eagerly meet you on the 24th, sir, and we happy to be part of that event. Actually, we are honored to be part of the event.
Nice. Yes, sir. So I'm from Startup TN, sir. I'm taking care of partnerships and new initiatives in that. கடைசி ஸ்லைடுன்றது எதுவும் இல்லை. I think it is best time to present right now. The reason being is like we have நான் வந்து on Emirates Tamil Entrepreneurship Network கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்றது தான் வந்து கடைசி ஸ்லைடு. என்னோட லேப்டாப் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, பட் ஐ வில் ரீட் அவுட். ஐ எம் ஜாயின்ட் இன் மை ஃபோன். ஐ எம் ஸ்டில் இன் ஜைடெக்ஸ் ஈவென்ட். மொத்தமா கட்டிட்டு இருக்காங்க, உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கோம். ஈவென்ட் முடிஞ்சிருச்சு. ஐ எம் சோ ஹாப்பி தட் வி ஆர் மீட்டிங் டுடே. என்ன நம்ம கேட்கிறோம்னா சார் 3 விஷயம். இங்க வந்திருக்க எல்லாருமே ஸ்டார்ட் அப் வெப்சைட்ல போயிட்டு எய்தர் அஸ் ஸ்டார்ட் அப் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் மென்டர் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் அப்பா ரிஜிஸ்டர் பண்ணணும், இல்லாட்டி ஒரு பிசினஸா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா we will give more knowledge training sessions. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வரப்பெல்லாம் இது இன்னைக்கு நாளைக்கு வந்து ஒரு ஈவென்ட் இருக்கு, ரெவன்யூ பிசினஸ் ஃபினான்சிங்னு. அது வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் ஃபினான்சிங் மாடல் விச் இஸ் எமர்ஜிங் இன் தமிழ்நாடு, இந்தியா. மற்ற கண்ட்ரீஸ்ல முன்னாடி இருக்கு. இப்போ வந்து அது வந்து எப்படின்னா ஒரு டெக்னாலஜி பேஸ்டா உங்களுடைய ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட டே டு டே ரெவன்யூக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபினான்ஸ் வந்து ஆட்டோமேட்டடா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுல இருந்து கிரெடிட் ஆகும், உங்களுக்கு டெபிட் ஆகும். இதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பிசினஸ் மாடல் வந்திருக்கு. இதுவும் ஒரு ஸ்டார்ட் அப். தே ஆர் ப்ரொவைடிங் ஃபினான்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர். ஸோ அதை பத்தின செஷன் நாளைக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்கமிங் பிசினஸ் மாடல்ஸ் அண்ட் இதை பத்தின ட்ரைனிங் வேணும். அது இல்லாட்டி வந்து நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தட் இஸ் ஒன் திங் விச் ஐ வாண்ட் இன் டர்ம்ஸ். மென்டரா கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். தேர் ஆர் பிக் பீப்புள் ஹூ ஆர் ஜாயின்ட் டுடேஸ் ஈவென்ட். யூ கேன் ஆல்சோ ஜாயின் அஸ் மென்டர். சார் சார் நீங்களும் மென்டரா ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். வில் பி ஹாப்பி அண்ட் மேபி வி வில் சிட் டுகெதர் அண்ட் have a chat about how you can help startups from India and Tamil Nadu more better, sir. And sure. One more thing is like, second is like Startup TN want to do a separate session with Emirates Entrepreneurship Network and see other council options, CII, FCC, FICI and all. The thing is like we want to investors now or investment firm na invest பண்ணனும்னு அவசியம் இல்லை. Right now startup investment become a new asset class where நிறைய types of investment strategies வந்திருக்கு. We want to introduce that types of investment option to people who are here who are capable of investing, so that உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கும் பயங்கர பணமா இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஐடியா, நல்ல ஸ்டார்ட் அப்கான ஒரு இதுவா இருக்கும். அதுக்கு ஒரு செப்பரேட் செஷன் பண்ணணும். அதுக்கு எமிரேட்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் தமிழ் ஆண்டர்பிரினர்ஷிப் நெட்வொர்க் ஹெல்ப் பண்ணணும்ன்றது ஒண்ணு. ஸோ அதுக்கான ஒரு செப்பரேட் செஷன் வைக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஸோ அதுக்கான இது ஒன்று வேணும். ரெண்டாவது வந்து மென்டரிங் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ஸ். அதுக்கு வந்து என்ன மாதிரி மென்டர்ஷிப்னா, நாட் ஜஸ்ட் டெக்னிக்கல் ஆர் இது பீப்புள் ஹூ ஹியர் ஹூ ஹேவ் எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ் ஹியர் நோஸ் வாட் ஆர் த டிஃபிகல்டிஸ், வாட் ஆர் த பெயின் பாயிண்ட்ஸ். அதுக்காக ஸ்பெசிஃபிக் மென்டர்ஷிப் செஷன்ஸ் அண்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் with Dubai entrepreneurs who have well established, that will help the startups in a greater extent. So these are the support that we are right now planned. We have discussed in the last 4 days with people like Emirates sir and Consulate General, and they are also very open to help us on this aspect. So இன்னும் நிறைய synergies work பண்ணலாம், இன்னும் நிறைய initiatives work பண்ணலாம். That is what my intention is. So this is what I want to present. And நீங்க வந்து you can contact me at santosh@startuptn.in, santosh@startuptn.in. சந்தோஷ், பிரசன்டேஷன் ஷேர் பண்ணலாமா நீங்க பண்ணத? Yes sir, I will share sir. I will share. Yeah, please. So அது ஷேர் பண்ணீங்கன்னா நாங்க எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல எங்க மெம்பர்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணிடுவோம். So அதுல ஐ ஹோப் எல்லா டீடைல்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். So they can reach out to you directly. Yeah, yes sir. I'll be happy to do that, sir. Yeah. Yes, thank you. Yeah, yes sir. Yes. Thanks a lot, Emirates sir. Thank you so much. Thank you sir. Everyone. Thank you so much. So நம்ம ஒரு question and answer session மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் any questions கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கலாம். So it's a question and answer session. So யாராவது question இருக்கு அப்படின்னாக்கா please feel free and unmute yourself and speak. Good evening. Thank you for such a wonderful session. This is Paddy with you. பத்மநாபன்றது பேடின்னு சுருக்கமா வச்சிருக்கேன் நான். என்னோட கேள்வி என்னன்னா, I just wanted to ask,
the startup initiatives இதெல்லாம் தமிழ்நாடு வரைக்கும் தான் it's limited இல்ல it can be extended to outside India, overseas, இந்த மாதிரி UAE மற்ற GCC countries கூட extend பண்ண முடியுங்களா அந்த facilities? Thank you. சந்தோஷ் பர்வேஸ் யாரு யாராவது ஒருத்தவங்க? அதாவது இப்ப இது வந்து ஆக்சுவலா சார் இப்ப வந்து தமிழ்நாடுல ஒரு சில கிராண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல பண்ணிருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் தான் வந்து கொடுப்பாங்க. சந்தோஷ் உங்க கொஞ்சம் மியூட் பண்ண சவுண்ட் வருதுங்க. அதாவது இப்ப வந்து தமிழ்நாடுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் தான் ஒரு சில கிராண்ட்லாம் கிடைக்குது. அதனால வந்து இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட்லாம் வந்து 51% வந்து இந்தியா பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த ஃபெசிலிட்டி தர சொல்றாங்க. ஸோ நீங்க என்ஆர்ஐயா இருந்துக்கிட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கூட வந்து நீங்க அவைல் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இப்போ இந்த ரீசெண்டாக அந்த 4 நாளில் ஜைடெக்ஸில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து எல்லாமே நிறைய பேர் வந்து கேட்டது என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஆக்சிலேட்டர்ஸ் ஃபண்டு சப்போர்ட்லாம் வந்து குறிப்பாக அந்த எமிராத்தி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தான் அதிகமாக கிடைக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து இங்கேருந்து ஒரு 30 வருஷமா 40 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில இந்தியன்ஸ் அவங்க ஃபேமிலி அவங்களுக்குள்ள இதெல்லாம் வந்து இந்த சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்து. மேபி அது உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு ரீசெண்டாக இப்போ தான் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இப்போ எங்களுக்கு வந்து எங்களுடைய கிரசன்ட் மேனேஜ்மெண்ட் சார்பாக நிறையா இங்கே வந்து துபாயில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறனால இப்போ இந்த கிரசன்ட் இன்னோவேஷன் இன்குபேஷன் கவுன்சிலே துபாயில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதை கண்டிப்பாக வந்து நாங்கள் மேனேஜ்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கோம். அநேகமாக அது வந்து ஒரு கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள். அது இல்லாமல் நீங்கள் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து மெம்பராக இருக்கணும் அப்படின்னா அதாவது நீங்கள் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குங்க பட்சத்தில் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான முயற்சியை வந்து கண்டிப்பாக நீங்கள் சிஐசி வந்து கொடுப்போம். ஐ திங்க் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மூலமாகவும் அந்த மாதிரி சப்போர்ட்டுகள் வழங்குவாங்க. மேபி சந்தோஷ் அதுக்கான பாயிண்ட் ஏதாவது சொல்லுவாங்க. ஆக்சுவலா பர்வேஸ் சார் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அட்ரஸ் பண்ணாரு. சார் நீங்க கேட்டது வந்து நிறைய பேரோட கொஸ்டினா இருக்கு சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் டைம் ஸ்டான்ஃபீல்ட் ஈவெண்ட்ல அப்போ வந்து ஒரு ஃபவுண்டர் வந்து தமிழ் ஆளு, 2 பேருமே தமிழ். பட் தே ஹவ் பீன் இன் டு பெங்களூர். வை பிகாஸ் அவங்க ஒரு கடைசி ஜென்ரேஷனா பெங்களூர் இருந்தாங்க. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து இப்போ ஸ்விக்கி தாமஸ் மேம் வந்து சொல்லியிருந்தாங்க இத மாதிரி வந்து we are trying to break the boundary. தமிழ்நாடு எப்போதுமே அதுக்கு தான் நோன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து we are trying to excuse and we are trying to reduce certain norms so that we can also support startups who are of Tamil origin. அது ஒரு டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல இருக்கு சார். பட் பாலிசி வைஸ் அமெண்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் we are trying to do that. Tamil origin இருந்து if they are ready to set their base either in Tamil Nadu or have a headquarters or most of the operation. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க என்ன மாதிரி மொடாலிட்டியில வரும்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 100 பேர் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா அதுல இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தமிழ்நாட்டுல இருந்து இருக்கணும், இல்லாட்டி இவ்வளவு பீப்புள் வந்து தமிழ்நாட்டுல ஆஃபீஸ் செட் பண்ணிருக்கணும். இத மாதிரி கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இஃப் யூ ஆர் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ ஏன்னா வந்து தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ். தீஸ் ஸ்மால் ஸ்டெப்ஸ் வில் மேக் a big difference in the ecosystemன்றத our current management is strongly believing and we are trying to break the borders. We will do it soon. வணக்கம் மிஸ்டர் சந்தோஷ், நான் ஸ்ரீனிவாசன் பேசுறேங்க. எனக்கு அதாவது 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து இப்போ நீங்க சொல்ற லாஸ்ட்டா சொன்ன மாதிரி பார்த்தா கொலாபரேட்டிவ் மாடல்ல வந்து பண்ண முடியுமா? நம்ம எது ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொலாபரேட்டிவ் மாடல்ல சப்போஸ் இஃப் இட் ஒன்லி பர்டைன்ஸ் டு தமிழ்நாடு, மற்ற நியர்பை ஸ்டேட்ஸ்ல யாராவது இருக்காங்க அவங்க வந்து கொலாபரேட்டிவ் மாடல்ல போகலாம், ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் பாசிபிள். இது பவுண்டரி வெறும் தமிழ்நாடுக்கு மட்டும் தான் லிமிட்டடா? ஒரு கேள்வி சார். தமிழ்நாடுக்கு லிமிட்டட்னு கிடையாது சார், அப்படின்னு கிடையாது. அது மற்ற ஸ்டேட்ல எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் தமிழ்நாட்டுல அது ரீடிஃபைன் பண்ணணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இட் டேக் சம் டைம். அது எப்படி பண்ணணும்ன்றது இன்னும் ஐடியேட் பண்ணணும். பட் ஜாயிண்ட் வெஞ்சர் வித் அன் எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் a startup at this moment சார். அது வந்து அது பின்னாடி நிறைய ஐடியேஷன் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு.
ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர் cannot be considered as a startup. அதுதான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு சார். அது ஏன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் இஸ் ஃபைன், பட் எப்படின்னா அந்த மெயின் கோட் ஆஃப் இனோவேஷன் வந்து இஸ் டன் பை someone else just utilizing the அதோடைய சோர்ஸை யூஸ் பண்ணி நான் அது மேல பில்ட் பண்ண போறேன் அப்படின்றது வந்து இன்னும் அது ஒரு ஸ்டார்ட் அப்பா கன்சிடர் பண்ணப்படல. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து என்ன மாதிரி வருதுன்னா, ஒரு யூஎஸ்ல ஒரு கம்பெனி இருப்பாங்க, அதோட ஜாயிண்ட் வெஞ்சர்ல அந்த இனோவேஷனை இந்தியாவில் எக்ஸிக்யூட் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து ஸ்டார்ட் அப்பா கன்சிடர் பண்றது இல்லை சார். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம், ஸ்டார்ட் அப்புக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு தேவைப்படுறது இல்லை. அதுதான் உண்மை சார். ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் a startup at this moment சார். நன்றி. அடுத்தது இப்போ இனோவேஷன் சொல்றீங்க. இப்போ இனோவேஷன்ங்கிறது வந்து அதாவது புதுசா இனோவேட்டிவா தான் கண்டுபிடிச்சு ஒரு ஸ்டார்ட் அப்ல போகணுமா, இல்ல நம்ம பழைய சொல்லுக்கு என்னது, அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லி ஐட்டமே எக்ஸிஸ்டிங் ஐட்டத்தையே ரீமாடிஃபை பண்ணி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியோ ஒரு அக்ரிகல்ச்சருக்காகவோ இல்லை ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கோ இல்லை டிஃபென்ஸ் காரிடார்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும்னா, வெதர் இட் கேன் பி கன்சிடர்ட் as a innovative product, whether it is applied, it will go under the category of categorization or it will go under startup category. அந்த மாதிரி இதா இருக்குமா? Can you please enlighten us? கண்டிப்பா சார், அதுவும் கன்சிடர் பண்ணப்படும் சார். என்னன்னா சார், ஒண்ணுமே இல்லை சார், ஸ்டார்ட் அப்ன்றது ஒண்ணுமே இல்லை சார். இப்போ எக்ஸிஸ்டிங்கா ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷன் இருக்கு. அந்த மார்க்கெட் சுச்சுவேஷனை உங்க ப்ராடக்டோ உங்க சர்வீஸோ இனோவேஷன் இன் சென்ஸ் டெக்னாலஜி இனோவேஷன் மட்டும் இல்லை சார். நீங்க போயிட்டு கூகுள்ல 10 டைப்ஸ் ஆஃப் இனோவேஷன் போட்டீங்கன்னா there will be one image coming on the first imageல வரும் சார். அத மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் இனோவேஷன் இருந்தாலும் சரி, if it is disrupting the market in either business process or either in a business process or either in a technology innovation or either in a small tweak which then will make a huge difference in the market scenario, that will be considered as startup. ஏன்னா அந்த மார்க்கெட் டிஸ்ட்ரப்ஷன் தான் அதோட ஸ்கேலபிலிட்டியை டிஃபைன் பண்ணுவோம் சார். Thank you. எக்ஸாம்பிளுக்கு சார் இப்போ ஓலா வந்து டெக்னிக்கலாவோ இதுவோ வந்து தே காப்பிட் ஊபர். ஆனா வந்து இந்தியன் ஏற்ற மாதிரி அந்த பிசினஸ் மாடலையும் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் அது மாற்றினது இருக்கட்டும். இப்போ ஸ்விக்கியே எடுத்துக்கோங்க சார், ஸ்விக்கியோட பிசினஸ் மாடல் வேற, ஜொமேட்டோட பிசினஸ் மாடல் வேறன்னு சொன்னா அது இப்போ நம்மளுக்கு டக்குன்னு புரியாது. பட் there is a difference in business model between Swiggy and Zomato. அவங்க வந்து எப்படி ஒரு கஸ்டமர் ஆன்போர்ட் பண்றாங்க, அந்த கஸ்டமரோட என்ன மாடல்ல அவங்க ஃபினான்சியலி டைப் ஆகுறாங்க. ஃபினான்சியல் மாடலிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேர் சொன்ன மாதிரி so disruption in terms of business model is one of the key area which will differentiate existing business ஒரு business model differentiate பண்ணா. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பிவிசி டோர் இருக்குல்ல சார், நான் ஒரு ஸ்டார்ட் அப் பார்த்தேன். அவங்க ஃபேமிலியா ட்ரெடிஷ்னலா பிவிசி டோர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களால ஸ்கேல பண்ண முடியலன்னு பார்த்துட்டு டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம்னு போட்டு தே மேட் அஸ் பிவிசி டோர் மேனுஃபேக்சரிங் அக்ரிகேட்டர் மாடல்ல நீங்க உங்களோட டோரோட டைமென்ஷன் ஒரு ஆப் யூஸ் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா சில இது மூலியமா வந்து உங்களோட நியர்பைல இருக்க பிவிசி மேனுஃபேக்சருக்கு அது போய் உங்களுக்கு பீஸா வந்து அசம்பிளி ஆகி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட இப்போ they don't have manufacturing facility right now, but they use technology to make the complete supply chain and reduce the supply chain oda dimension reduce பண்ணி காஸ்ட் எஃபெக்டிவா கொடுக்க முடிஞ்சதுனால அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா டிஃபைன் ஆகுறாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் எக்ஸாம்பிள் வில் கிளாரிஃபை யுவர் டவுட். தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்ததுனாக்கா ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப். எனி கொஸ்டின்ஸ், எனி தாட்ஸ், எனி சஜஷன்ஸ் டு ETEN, ப்ளீஸ் கோ ஹெட். We need next section. சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாங்க? சொல்லுங்க. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் நான் ஸ்டார்ட் பண்ணனா எவ்வளவு ஃபண்டு நான் ரெடி பண்ணிக்கணும்? ஸோ ஐடியா இருக்கு, ஸோ அதை ஒரு மாடல் ப்ரோட்டோடைப்பும் செஞ்சு வச்சிருக்கேன். தென் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னா எவ்வளோ ஃபண்டு நான் இப்போ ஒரு சேவிங்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக தான். ஸோ பட் இருந்தாலும் ஒரு ப்ராசஸ் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது? டென்டேட்டிவா செல்ஃபா? ஏன்னா ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ஒரு ஆடிட்டர் பார்க்கணும், தென் ஒரு ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ், எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படும்? I think it depends upon the model, right? It depends upon the business model. But I'll ask
Parvez sir to take this question. Yeah. ஸோ அதாவது கரெக்ட் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இப்போ இந்த பயோடெக்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, அந்த பயோடெக் ரேட் இப்போ ஒரு 2 கோடி ரூபா ஒர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னா திருப்பி நீங்கள் 2 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு மந்த்லி 12,500 பே பண்ணிங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்டையும் அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து மந்த்லி யூசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எனக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும், எவ்வளோ முதல் தேவைப்படும், அந்த முதலை குறைக்கிறது தான் இந்த இன்குபேட்டரோட வேலை. அதுக்கு தான் பிஸ்னஸ் இன்குபேட்டருக்கும் ஃபண்டு வந்து பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இப்போ ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணணும், என்ன செய்யணும், அதெல்லாம் வந்து இப்போ இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒருத்தவங்களையும் ஒரு பேக்கேஜ் மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது வந்து இப்போ ஒரு கம்பெனி இன்கார்பரேஷன் பேசிக்காக பண்ணோன்னா நீங்கள் 7,500 ருபீஸில் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க் பண்ணலாம், அது பேட்டர்ன் பண்ணலாம். இதுக்கு வந்து பல்க் நெகோஷியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஏஜென்சிஸோட டைப் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவல் ஏஜென்சியோட டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ஸ்டார்ட் அப் வந்தாங்கன்னு சொன்னாக்கா நாங்கள் வந்து வி ஆர் காலிங் அவர் செல்ஃப் அஸ் ஒன் ஸ்டாப் ஷாப். நீங்கள் திருப்பி வேற எங்கேயும் போக தேவையில்லை. எனக்கு வந்து சொல்லிங்க எனக்கு ட்ரேட்மார்க் பண்ணணும், எனக்கு கம்பெனி இன்கார்பரேஷன் பண்ணணும், இல்லை எனக்கு டின் நம்பர் வாங்கணும் அப்படின்னா நாங்கள் அவங்களோட கான்டாக்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட டேரெக்டாக பேசி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் இன்குபேட்டருக்கு வந்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இது தெரியலை அப்படின்னு நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். அப்படி தெரியலனா கூட உங்களுக்காண்டி கேட்டு சொல்லுவோம். அந்த ஒரு இது இருக்குது. பட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் வந்து இப்போ உங்கள் இது இன்னும் ஐடியா கிளியராக இல்லாதனால சொல்கிறேன். 2 லட்ச ரூபா வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களும் இருக்காங்க ஃபண்டு வாங்கி. அதே நேரத்தில் 50 லட்ச ரூபா இருந்தாலும் ஃபண்ட் பண்ண முடியல சார், இன்னும் ஃபர்தராக ஃபண்டு வேணும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அது அந்த பிஸ்னஸ் அந்த ப்ராடக்ட் அந்த ஸ்டேஜை பொறுத்து இருக்குது. பட் இன்னைக்கு தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய அந்த இடிஐ கிராண்ட்ல வந்து 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாவில் நிறைய பேர் ப்ரோட்டோடைப் பண்ணிட்டு வராங்க. இப்போ அடுத்து அவங்களுக்கு 10 லட்சம், ஃபர்தராக 50 lakhs அடுத்தடுத்து. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது ஸ்டேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் இப்போ நிறைய இடத்துல சொல்கிறது அதான், அது உண்மைதான். அதான் பணம் வந்து ஆக்சுவலாக பிரச்சனையே கிடையாதுங்க. எங்கள் இடத்துலையும் கரெக்டான ஐடியாவும் பிஸ்னஸ் மாடல் தான் பிரச்சனை. அது சரியா இருந்தால் பணம். இன்னைக்கு நாங்கள் ஜெய்டெக்ஸில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வந்து $5,000 கொடுத்துருக்காங்க. 5,000 $500,000. ஸோ அப்போ அந்த அளவுக்கு பணம் வந்து இன்னைக்கு வந்து அவைலபிள்லாம் இருக்கு. பட் அது வந்து சரியான பிஸ்னஸ் மாடல் தான் அவைல் பண்றதுக்கு ரெடியா இல்லை. ஐடியா அண்ட் பிஸ்னஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரியான பீப்புள் உங்களை நீங்க வந்து தயார்படுத்திக்கணும். நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவெடுக்கிறீங்க இல்லையா, என்ன பிசினஸ் அதை நீங்க வந்து கரெக்டா நீங்க ட்ரெயின் ஆகிக்கணும். அதுதான் மெயினா வந்து சார் சொன்ன மாதிரி பணம் வந்து பஞ்சமே கிடையாது, எங்க பார்த்தாலும் இருக்கு பணம். ஆனா அதை எப்படி முறையா இப்போ உங்களை நம்பி நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா we need confidence about your talent, your ability. நீங்களே ட்ரையல் என்ற லெவலில் இருந்தீங்கன்னா we cannot invest. அந்த கான்ஃபிடன்ட் லெவலை நீங்க கிரியேட் பண்ணும், உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். அதை தான் இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் வந்து காலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒருத்தர் கேட்டாங்க இதை ஏன் காலேஜ்ல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த பருவத்துல தான் நீங்க அதை வந்து உங்களுடைய தொலைநோக்கு பார்வை, நம்ம எந்த லைன்ல போறோம், நமக்கு எது சூட் ஆகுங்கிறத செலக்ட் பண்ணி அங்க ட்ரெயின் ஆகி நீங்க வெளியில வரப்ப the investor will come and catch you. இதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ நாங்கள் வந்து பணம் இருக்கு, எங்கள்கிட்ட உள்ள ஒரு 20 லட்ச ரூபா இருக்கு, ஒரு 50 லட்ச ரூபா இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா we need people who can do the business, who can innovate the ideas. இதுதான் மெயினா அதுல நம்ம இன்வெஸ்டருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல. இல்ல சார், நீங்க சொன்ன பாயிண்ட் வேலிட் பாயிண்ட். அதுதான் இப்போ என்னன்னா, நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு தான் வந்தேன். ஸோ வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ தென் துபாயில் இன்னொரு ஜாப் தேடிட்டேன். ஸோ நான் வந்து ஐஓடி சந்தோஷம் நானுமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏர்லி ஸ்டேஜில் சில ஐஓடி ஆர்கனைசேஷன் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு சான்சஸ் கிடச்சிதான் அந்த ஸ்டார்ட் அப்புக்கு நான் ரிஸ்க் எடுத்து ஒரு கல்ச்சர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் ஃபெயிலியர். ஸோ ஸ்டார்ட் அப் எல்லா ஸ்டார்ட் அப்புமே க்ரோ ஆகுது இல்லையா? ஸோ ஃபெயிலியர் ஆச்சு. உங்க ஏஜ் என்ன? எனக்கு 30 ஆகுது சார். 30 ஃபெயிலியர் சொல்லாதீங்க, அது ஒரு அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டார்ட் அப் again you will come up. Any age இது ஃபெயிலியரே கிடையாது, இது வந்து அனுபவம். You are learning. Maybe when you are enter you didn't learn properly. இப்பதான் நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க. இப்போ அடுத்தது கரெக்டா போக ஜெயிச்சிருவீங்க. எஸ் சார். இப்போ உங்களுக்கு இப்போ சந்தோஷ் சார் மாதிரி, பர்வேஸ் மாதிரி இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்து இப்போ சப்போஸ் ஃபெயிலியர்னு ஒரு ஸ்டேஜ் வருது இல்லையா, ஆர் யூ டவுட் யுவர் செல்ஃப், ரைட்? அப்போலாம் இவங்கள போய் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை சரி பண்ற வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டார்ட் அப் 50 lakhs ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. they invested on the systems. அவங்களோட 80% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி ஆன் தி சிஸ்டம்ஸ்.
like they created an online portal for some selling some products and services, right? So most of the money they invested in systems, apps, and the mari network, and the mari vishayangal. You can't sell it. The company idala appadina. So they approached the VCs, private equity investors. They valued the company. They took the advice of a financial advisor. So over 50 lakhs spend panna or company, invest பண்ணிருக்கிற company, they valued it as a 3 crore. Then they called for the investors. எப்படின்னா ஒரு 100 investors அந்த மாதிரி. So ஒரு crowd funding மாதிரி. ஒரு ஆளுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. You become a shareholder. Instead of you go and borrow money, tell them you are one of the shareholders. You are one among us. So அதாவது ஒரு 50 lakhs 1 crore அந்த மாதிரி போய் கேட்கறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா நீங்க ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி போய் கேட்டீங்க அப்படின்னாக்கா it's easy to, there are ways actually. So அது கரெக்டா பிட்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா no, as long as the idea is good, right? It has to be marketable, right? At the end of the day, idea is good, but it has to be marketable and you need to make the money. Thank you so much. If no further questions, because we are running already 15 minutes late. So any other questions, maybe last one questions or suggestions? I welcome the members. Okay. So came to the end of the session. Pandian sir, can you please present the vote of thanks? எல்லாருக்கும் வணக்கம். இந்த இது நடந்து கொண்டிருக்கின்ற இவ்விழாவில் பாண்டியன் எக்கோ ஆகுது. கலந்து கொண்டு பாண்டியன் எக்கோ ஆகுது. பிறப்பித்த கவுன்சில் எக்கனாமிக் அண்ட் காமர்ஸ், கவுன்சில் ஜெனரல் ஆஃப் இந்தியா திரு காலிம் சார் அவர்களுக்கும், டைரக்டர் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷனுடைய திருமதி ஸ்ரீ தாமஸ் ஐஏஎஸ் அவர்களுக்கும், இவ்விழாவிலே கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்திய வைஸ் பிரசிடென்ட் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் எக்ஸ் ஐஎஸ்ஆர் சயின்டிஸ்ட் திரு மகிழ்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கும், இவ்விழாவில் மிக சீரும் சிறப்புமாக தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்புடைய கொள்கைகள், செயல்பாடுகள் குறித்து சிறப்பாக எடுத்துரைத்த பார்ட்னர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப்பினுடைய பொறுப்பாளர் திரு சந்தோஷ் ஈஸ்வரன் அவர்களுக்கும், இங்கே பங்கு பெற்று மிகவும் சிறப்பாக எங்களுக்கெல்லாம் தங்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் எவ்வாறு பயன்பெறுவது என்பது குறித்தும் சிறப்பாக விளக்கிய கிறிஸ்டியன் இன்னோவேட்டிவ் அண்ட் இன்குபேஷன் கவுன்சில் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் திரு பர்வீஷ் ஆலம் அவர்களுக்கும், இவ்விழாவினை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அமைப்பினுடைய முன்னோடி மரியாதைக்குரிய ஆடிட்டர் இளவரசன் அவர்களுக்கும், இந்த விழாவினை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கியிருக்கின்ற ஆடிட்டர் அஷ்ரப் அலி அப்துல் அஜீஸ் அவர்களுக்கும், எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்போடு யூடியூப்பிலும் ஜூம் மீட்டிங்கையும் சிறப்பாக செய்து கொடுக்கின்ற வெற்றி செல்வன் அவர்களுக்கும், எங்கள் ஐடி கன்சல்டன்ட் வெற்றி அவர்களுக்கும் மனமான நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த 24 சாமி மியூட்ல இருக்கு. வணக்கம் ஷப். அடுத்த மீட்டிங் 24 நேரடியாக சந்திப்போம். அதற்கான அழைப்பிதழை நாளை மறுநாள் அனைவருக்கும் அனுப்பி வைக்கின்றோம். அனைவருக்கும் ஆதரவு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. அனைவரும் பயன்பெறுவதே எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் என்று கூறி வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வணக்கம். 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 ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். Thank you for Thank you. So, ஒரே ஒரு question. Can I just ask one question? Yeah, please go ahead, ma'am. I think many people are leaving. Quickly, please. Good evening. நித்யா ரோமன். இல்ல, நீங்க ஒரு MBA ப்ரோக்ராம் பத்தி சொன்னீங்க. அந்த entrepreneurship
ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு MBA ப்ரோக்ராம். அதோட டீடைல்ஸ் எனக்கு எங்க கிடைக்கும்? MBA நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா மேடம்? ஆமா இருக்கிறோம். Emirates 10 தானே, அதுல வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கோம். அதுல ஷேர் பண்றீங்களா? சரி, அதுல இந்த क्वेश्चन போடுங்க. ஓகே ஓகே ஓகே, thank you. The session was very... to be honest, யார் சொன்னான்னு தெரியல. We'll find out. அப்படிங்களா? சரி. ஓகே. Thank you. A very useful session. Thank you very much. Thank you so much. CIC. பர்வேஸ் ஆலம் சார் சொன்னாரு. CIC ல அந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. CIC ல அந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே சார். வெற்றி, நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு லைவ்